இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே சாட்சியின் பகுதி 1, 2, 3 ஆகியவற்றை பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர் செய்த மகத்துவமான கிரியைகள், ஆராய்ந்து முடியாதவைகள், எண்ணி முடியாத அதிசயங்கள். இந்த 4வது பகுதியிலும் தேவன் நிச்சயமாக நீங்கள் கேட்கப் போகிற, பார்க்க போகிற சாட்சிகள் உங்கள் விசுவாசத்தை அதை தூண்டி எழுப்பும். இயேசுவின் நாமம் உயரத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே கடந்த நாட்களெல்லாம் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். வேலைஸ்தானத்தில், போக்கில், வருத்தில் எல்லாவற்றிலும் தேவ கிருபை என்னோடு இருந்து அவர் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த குறையும் இல்லாதபடி எங்கள் கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அந்த வருமானத்தில் நாங்கள் நன்றாக இருக்கும்படியாகவும் சமாதானமாக இருக்கும்படியாகவும் கர்த்தர் மிகுந்த கிருபையும் நன்மையும் எனக்கு அதிகமாக செய்து கொண்டிருந்தார். நாளும் போன வருஷம் கூட 2000 ரூபாய் என்னால் வாடகை கொடுக்க முடியல. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆசீர்வாதத்தினால் 4000 கொடுக்கும்படி செஞ்சார். இந்த வருஷத்தில் எனக்கு சொந்த வீட்டவே எனக்கு கொடுத்துட்டாரு. கர்த்தர் அவ்வளவாக எனக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். மிகுந்த பலனை கொடுத்திருக்கிறார். மீதம் எடுக்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் பள்ளிக்கூடம் போய் படிக்கவே இல்லை. ஸ்கூல் பக்கம் கூட மலைக்கு கூட ஒதுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி கூட நான் போகலை. ஆனால் தேவன் எனக்கு மிகுந்த கிருபையாக எனக்கு நல்ல படிப்பறிவு கொடுத்திருக்கிறாரு. நான் ஒவ்வொரு நாளும் ஆதி காலத்தில் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் பைபிள் நான் வாசிக்க எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிம்பேன். ஆனால் சாலமோனை போல் எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் நான் அப்படி கேட்பேன். அதே போல் ஆண்டவர் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக நல்ல படிப்பு கொடுத்துருக்கிற, நல்ல பைபிள் வாசிப்பேன், நல்ல பாட்டு பாட என் தேவன் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம், கணக்குறைக்க முடியாது. அப்படியாக நன்மை செஞ்சிருக்கிறாரு. இன்னும் என் குடும்பம் இன்னும் வராமல் இருக்கிறாரு. நான் இன்னும் அதிகமாக சத்தமிட்டு ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்க வேணும். இந்த நாள் கேட்ட பிரசங்கத்தின்படி நான் அந்த மாதிரி ஜெபித்து எப்படியாவது என் குடும்பம் சபைக்கு வர வேணும். எனக்காகவும் நீங்களும் ஜெபிக்கும்படி கேட்டு சீரியஸாக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுமார் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் நைட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சனிக்கிழமை நைட்டு அந்த அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை சாயந்தரமே என் மனைவி சரியாக தூங்கவே இல்லை. இப்போ ஏன்னா கைக்கு இது மிஷினில் உள்ளே விட்டுட்டா என்ன பண்ணுறது, அதனால் நீ வேலைக்கு போக வேண்டாங்க, இன்றைக்கி லீவ் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. நான் சரி வீட்டுக்கு வாடகை வேறு வந்துருச்சே, போனால் 5 ரூபா சம்பளம் வருமேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு சரியாக தூங்காமல் வேலைக்கு போனால் நைட்டு ரொம்ப தூக்கம் அதிகமாகிடுச்சு. தூக்கம் அதிகமானால் டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்றதுக்காக வெளியே வந்துட்டேன். பட்டறையிலேருந்து வெளியே வந்து கேட்டு பூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு எதிரே வந்தவங்க 11 பேர், ஒரு ரவுடி கும்பல். அவங்க என்கிட்ட இருந்த சம்பள காசை பிடுங்கிறதுக்காக என்னை வந்து ஃபஸ்ட்டு அடி கண்ணில் ஒரு பெரிய கல்லில் இடது கண்ணில் இழுத்து அடிச்சுட்டாங்க. நான் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு நானே எதிர்த்து மாதிரி போயிட்டுருக்கிறேன். எதிர்த்து மாதிரி கண்ணில் அடிச்சோன்னா ஒரு ரேட்டில் சுயநலலேருந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் எனக்கு சுயநலவே இல்லை. நெஞ்சில் கையிலெல்லாம் பலமாக அடிச்சிட்டாங்க. அந்த அடித்த வழியெல்லாம் இன்னும் இருக்குது. ஆனால் அந்த ஜீவன் போக வேண்டிய நிலையே நான் ஜீவன் போகாமல் ஆண்டவர் என்னை பாதுகாத்து இன்று வரை இந்த ஜீவனை கொடுத்து என்னை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் ஏசப்பா எவ்வளவோ நன்மைகள் நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக நான் இந்த வருஷத்தில் சதனேஷா பைபிள் காலேஜில் எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி ஏசப்பா எனக்கு முடிக்க உதவி செஞ்சாங்க. அங்கே போயிட்டு சாதாரணமாக போனோம், படித்தோம், வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏசப்பா அங்கே நான் படித்த 4 செமஸ்டர்லேயும் எனக்கு கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிறதுக்கு கிருபை தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸில் ஏசப்பா வந்துட்டு என்னை ப்ரேயர் லீடர்ஸ் டீமில் ஒரு மெம்பராக என்னை அவங்க செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஏசப்பா கிருபை தந்தாங்க. அது மூலமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. அதெல்லாம் ஏசப்பா எனக்கு கொடுத்தது. ஏன்னா நான் எஸ்ஐபிசிக்கெலாம் போவேன், பைபிள் காலேஜெலாம் போவேன், நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. ஒரு கவுன்சிலிங்காக தான் நான் அங்கே படிக்கிறதுக்கு போயிருந்தாலும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோன்னா அங்கே இருந்து நான் சைக்காலஜி படித்தது ஒரு 20% தான். மீதி இருக்க 80% எனக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் ஏசப்பா வந்துட்டு அங்கே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு நான் நினைக்காத ஒரு விஷயம். அந்த ஒரு ஆசீர்வாதம் ஏசப்பாவுக்கு அவங்க ஏசப்பா எனக்கு இதை தந்ததுக்காக ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன். நிறைய இந்த வருஷத்தில் ஒரு 10 மாதம் அளவும் நான் அங்கே இருந்ததுனால நிறையா காரியங்கள் ஏசப்பா எனக்கு அங்கே செஞ்சுருக்காங்க. அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் இங்கே சொல்லிட்டு போக விரும்புகிறேன்.
நான் மார்ச் 1 என்னுடைய பர்சனல் டிவோஷன் அப்போது நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் நான் படிக்கும்போது அதில் சொல்லியிருக்கிறது, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் அப்படின்ற ஒரு அந்த வசனம் இருக்கும். அதை நான் என்னுடைய டைரியில் நான் டெய்லி வாசிக்கும் போது நான் மெடிடேட் பண்ணும்போது நான் எழுதி வைப்பேன். அதில் 28ஆம் வசனத்தை நான் குறித்து பீப்புள் ஷுட் see that the Lord is with you அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுருந்தேன். கர்த்தர் என்னோட இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு அதை என்னோடய டைரியில் எழுதி வச்சுருந்தேன். அண்ட் அது வந்துட்டு மார்ச் 1 நடந்தது. மார்ச் 2 இங்கே வந்துட்டு பாஸ்டர் ஐசக் அண்ட் ஆயின்டன் அவங்க இங்கே வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் பெங்களூரில் இருந்தேன். அது ஆன்லைனில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய பிரசங்கம் ஃபுல்லாக இந்த விஷயத்தில் தான் இருந்துச்சு. அது வந்துட்டு ஈசாக்குடைய அந்த ஏசைக்கு சித்னா அதெல்லாம் வந்துட்டு ஈசாக்கு இல்லாமல் போகும்போது ரெகபோத்தை எசுப்பா கொடுக்கும்போது இந்த வசனம் அந்த இடத்துல இருக்கும். அதை தான் அவங்க வந்துட்டு பிரசங்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அது முடிக்கும்போது பாஸ்டர்கள் வந்துட்டு சொன்னது என்னென்னா, இந்த மாதம் மார்ச் மாதத்தோட வாக்குத்தத்தமே அதுதான் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு எனக்கு நான் அதை படித்து அதை எழுதி வச்சு உடனே ஒரு 2 கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும்போது அந்த வசனத்தை நான் ரொம்ப பிடிச்சி நான் இயேசுப்பாட்ட நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது மார்ச் 27 எங்களுக்கு காலேஜில் கிராஜுவேஷன் இருந்துச்சு. அந்த கிராஜுவேஷனில் இயேசுப்பா எனக்கு 2 அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கிருபை தந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அகாடமிக் எக்ஸலன்ஸ்க்கு ஒரு அவார்ட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரீச்சிங் காம்படிஷனில் எனக்கு 3rd ப்ரைஸ் இயேசுப்பா கொடுத்தாங்க. அந்த 2 அவார்ட்ஸும் இயேசுப்பா எனக்கு அவ்வளோ பேர் பாஸ்டர்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் மத்தியில் இயேசுப்பா அந்த அவார்டை எனக்கு கொடுத்து என்னை அந்த இடத்துல உயர்த்தி வச்சாங்க. அதுக்காக இயேசுப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த இடத்துல இயேசுப்பா என் கூட இருக்கிறத அவ்வளோ பேர் பார்க்க முடியாது கர்த்தர் கிருபை தந்தாங்க. இது ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன். கர்த்தர் சோதரம் கர்த்தரோட இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்துறதுக்காக இந்த தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் கண்டீன் மணியை போல இம்மட்டும் பாதுகாத்தார், அதற்காக இயேசப்பாவுக்கு நன்றி. எத்தனையோ ஆபத்துக்கும் விபத்துக்கும் கர்த்தர் பாதுகாத்தார், அதற்காக இயேசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். 4 பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார், அதற்காக இயேசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். என் கணவன் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. அவங்களால நடக்க முடியாது, நடந்தால் நின்று தான் வருவாங்க. அவங்களால ஒழுங்கு நடக்க முடியாது. ஆஸ்பத்திரி போய் காமிச்சோம், அவங்க வந்து அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு ஜெப குறிப்பையும் எழுதி கொடுத்தேன். பாஸ்டரும் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. நானும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். இப்போ அவங்களுக்கு அந்த அந்த இது மூச்சு வாங்குதல் இல்லை. இப்போ நல்லா நடக்கிறாங்க. கர்த்தர் சுகத்தை கொடுத்ததுக்காக பிரைஸ்ல. இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுள் செஞ்ச 2 மெயின் இதுதான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2003 இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 இயர் வந்து என்ன ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எம்டெக் ஜாயின் பண்ணேன். அப்போவே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எதுக்குடா எம்டெக் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேறு ஆப்ஷன் இல்லைங்கிற தாட்டில் எம்டெக் ஜாயின் பண்ணேன். அப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்தேன். அப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து அதில் விருப்பமே இல்லை. அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் சொல்லுவாங்க, என் பையன் வந்து என்ஜினியரிங் தான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன், கடைசியில் நீ வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதில் நான் பிஹெச்டி 2018 முடித்தேன். அப்பவும் கூட அதே தான் சொல்லுவாங்க, எப்போவுமே எனக்கு அதை சொல்ல முடியாத சான்ஸே நீ உருவாக்கிட்டாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இந்த வருஷம் வந்து 2025 நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் பண்ணி, அதாவது 10 lakhs வந்து ஃபண்டு அலோகேட் ஆகி எங்கள் வந்து 2 கம்பெனி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எங்கள் ஸ்டூடெண்ட் மூலிமா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து பல்மோசிங் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெண்டிலேட்டர் டிசைனுக்கு ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். அது வந்து கவர்மெண்டில் அப்ரூவ் ஆகிருக்குது. அந்த கம்பெனி வந்து பல்மோசிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து அயனோவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து பிளாஸ்மா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 2மே என்னோட பெரிய மைல் ஸ்டோனு தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, என் பையன் வந்து 10th வந்து இது 10th எக்ஸாம் முடிச்சிருந்தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து 471 தான் வந்துருந்தது. திருப்பி நாங்கள் எல்லாம் பேசினப்போ, இது மார்க் ஏன் குறைஞ்சிது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு பாஸ்ட்டை வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணோம். ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவனோட மார்க் வந்து 483 வந்துச்சு. இது 2மே வந்து கடவுளோட கிருபையால் தான் எங்களுக்கு நடந்தது. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உள்ளதாக என்னை கூட சாட்சியாக அனுப்பின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
நாங்கள் கூட இங்கே வந்து இப்போ 2 வருஷம் தான் ஆகுது சர்ச்சுக்கு வந்து. இங்கே வீடு நாங்கள் வந்த பிறகு எந்த சர்ச்சுக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. கர்த்தர் கூட கிருபையாக வழி நடத்தி நல்ல சபையை தந்தார். அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச்சு கட்டுன்ட்டு அலௌன்ஸ் பண்ணுறப்ப நான் வந்துட்டு ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு பாரத்தை வச்சார். ஜனவரி முதல் மந்த்து சேலரி அப்படியே வந்து நீ சர்ச்சு கட்டுறதுக்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆவியானவருடைய ரொம்ப பேசிகிட்டு இருந்தார். எங்களுடைய ஃபினான்சியல் சூழ்நிலை ரொம்ப டைட்டானது. அந்த நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு சரி வீட்டில் சொன்னாலும் அவர் என்ன சொல்லுவாரோன்னு தெரியாதே அப்படின்ட்டு நான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற முன்னாடி அவரே சொல்லிட்டாரு, நம்ம இந்த ஃபஸ்ட் மந்த் சேலரி நம்ம சர்ச்சு கட்டுறதுக்காக அப்படியே ஃபுல்லாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு. சரி இது கர்த்தர் தான் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பொருத்தனை பண்ணி ஒரு மனமாக செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எப்பவுமே ஜீரோவிலே தான் இருக்கும். எப்படினாலும் நான் நெக்ஸ்ட் மந்த் போகிறப்ப அது 0 ஆயிரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நான் பொருத்தனை பண்ணி சரி டைட்டான சூழ்நிலை தான் இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். பொருத்தனை பண்ணி அமௌண்ட்டு நாங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் 0க்கு போக ஆண்டவர் விடவே இல்லை. நான் எவ்வளவு ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணி அந்த ஃபஸ்ட் மந்த் சேலரி நான் எவ்வளவு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும் அது அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டு இந்த லாஸ்ட் மந்த்லேயும் கூட என்னுடைய அக்கௌண்ட்டில் அந்த லெவலுக்கு பேலன்ஸ் வச்சுருக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமில்லை கர்த்தர் வந்து எங்கள் குடும்பத்தை கர்த்தர் கண்மணி போல் காத்து வர்றாரு. போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு நல்ல தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து வழி நடத்தி வர்றாரு. சோர்ந்து போய் வர்ற நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டம்மா மூலமாக கர்த்தர் அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து என்னை தேற்றி மீண்டும் நான் முன்னேறி முந்தைய நிலைமை விட அதிக விசுவாசத்தோடு நான் முன்னேறி செல்ல கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்து மட்டுமாய் கிருபையாக வழி நடத்தி வர்ற என் தேவாதி தேவனுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் நான் வந்து ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன், 52 வீக்ஸும் நம்ம வந்து எப்படியாவது சர்ச்சுக்கு போயிடணும். ஏன்னா 2024 நான் ஒரு 2-3 வீக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். நம்ம எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலைமா வெளியே போகிறோம்னாலும் நம்ம சர்ச்சுக்கு போயிடணும்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். அந்த மாதிரி நான் 52 வீக்ஸும் நான் போயிருந்தேன். அதே மாதிரி எனக்கு கூட நான் இப்போ 4th இயர் படிச்சுட்ருக்கேன் இன்ஜினியரிங்காக. நான் வந்து எங்கள் அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, நீ வந்து பெர்மனன்ட் ஜாபுக்கு தான் போகணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் நீ போகணும், இது மாதிரி கம்பெனியில் நீ வந்து போக தேவையில்லை, பிளேஸ்மெண்ட் எல்லாம் நீ வில்லிங் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதை யோசிச்சுட்டு சரி அப்பா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் எல்லாம் வில்லிங் கொடுக்காம தான் இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு உள்ள ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் ஒர்க் ட்ரை பண்ணலாம், பட் ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணுமே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3rd இயர் எண்ட்லேயே எல்லாமே கொடுத்துடணும், வில்லிங்கெல்லாம் கொடுத்துடணும். ட்ரைனிங்கும் 3rd இயர் எண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. பட் நான் வந்து சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு 4th இயர் ஸ்டார்டிங்கில் தான் நான் வந்து வில்லிங்கே கொடுத்தேன். அதுக்கு தனியாக பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீஸ் பே பண்ணோம். பட் அதுவும் நான் பே பண்ணல, நீ வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணலாமா, அதனால் நீ ஃபீஸ் கட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து எனக்கு இப்போ வர எங்கள் காலேஜில் வர கம்பெனிஸ் எல்லாமே நிறையா மேக்ஸிமம் வந்து பாண்ட் இருக்கிற கம்பெனிஸாக தான் வருது. 2 இயர்ஸ் பாண்டு 3 இயர்ஸ் பாண்ட் இருக்கிற மாதிரி கம்பெனி தான் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம போய் எப்படா வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னா நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி எனக்கு அதுவும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எனக்குன்னு வந்து ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபுல்லாக ஒரு 3 மந்த்ஸ் அப்படியே போச்சு. எல்லாம் நிறைய கம்பெனிஸ் வரும், நான் அட்டன் பண்ணுவேன், அப்படியே கேஷுவலாக போயிட்டுருக்கோம். அப்புறம் நானும் எனக்கு என்னடா அது நம்ம இப்படியே போயிட்டுருக்கோம், சீக்கிரம் முடிஞ்சிரு போலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நவம்பரில் ஃபேஸ் ப்ரெப்னு ஒரு கம்பெனி வந்தாங்க. அதில் வந்து பாண்ட் எதுவும் கிடையாது, ஒன்லி நோட்டீஸ் பீரியட் சொன்னாங்க. அது இல்லாமல் எனக்கும் அந்த கம்பெனி மேலே பர்சனலாக இதில் நம்ம போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தோணிகிட்டே இருந்துச்சு. நானே ஏற்பாடு சொல்லி ப்ரே பண்ணேன். நான் வீட்டில் யார்ட்டையுமே நான் சொல்லலை. ஏன்னா அவங்க இப்படியே ஒவ்வொரு கம்பெனியாக நீ அட்டன் பண்ணுற ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை அவங்க யார்ட்டையும். நான் போய் அட்டன் பண்ணிவிட்டு நான் அதுக்கு முன்னாடி நைட் வந்து யூத் ப்ரேயர் பண்ணுவோம், அதில் ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போய் அட்டன் பண்ணேன். நான் அதில் செலக்ட் ஆனேன். இப்போது வந்து எல்லாத்துக்கும் செலக்ட் ஆனாலும் உடனே கூப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து நாளைக்கு ஜாயினிங் டேட் கொடுத்துருக்காங்க. நான் போய் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணேன். ஏசுபாக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடத்தில் எனக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு என்னையும் இந்த சபையில் ஒரு சாட்சியாக நிறுத்தினமைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கடந்த வருடத்தில் எனக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்தது. அநேக போராட்டங்கள் பாஸ்டர்யாக்கு தெரியும். தேவையில்லாத ஒரு பழியை என் மேலே சுமத்தி எனக்கு ப்ரொமோஷன் வருவதில் ஒரு நியர்லி 1 இயராக நான் போராடி கொண்டிருந்தேன். ஆனால் ஏற்ற வேளையிலே அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை என்று என்னுடைய டிபார்ட்மெண்ட் முடிவு செய்து அது எனக்கு ஏற்ற வேளையிலே எனக்கு அதிலேருந்து விடுதலை கிடைத்தது.
எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ப்ரமோஷனில் நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு, அது ஏன் நான் அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தேன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் தான் நான் அந்த மாவட்டத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் அனைவருக்கும் தெரியும், என்னோடய கணவரும் வந்து இந்தியாவில் இல்லை, அவங்க துபாயில் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வயசானவங்க. பட் இருந்தாலும் நான் தனியாக தான் போய் நான் அந்த ஜாபை நான் எடுத்துக்கிட்டேன். பட் எனக்காக எல்லா காரியங்களையும் கடவுள் வந்து எனக்கு அங்கே நேர்த்தியாக எனக்கான ஹெல்ப் எல்லா இடத்துலையும் எனக்கு கிடைக்கிற மாதிரி, எனக்கு எல்லா வசதிகளும் எனக்கு வந்து செய்து கொடுத்து நான் அங்கே இப்போயும் பத்திரமா இருக்கேன். ஒன்று ஃபேமிலியை விட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரே ஒரு கஷ்டம் மட்டும்தானே ஒழிய, அங்கே எல்லாமே எனக்கு என்னுடைய ஊழியர்கள் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாமே எனக்கு நல்ல ஒரு கம்பேட்டபிளாக இருந்து இம்மட்டும் என்னை வந்து வழிநடத்துகிற தேவனுக்காக நன்றி. எனக்கு அங்கே இன்னும் நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த மாவட்டத்தில் நான் வேலை செய்யணும் அப்படின்னு சபையார் எனக்காக ஜெபிக்க நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய டாட்டர் வந்து ஆனா மிராக்லின், அவங்க வந்து மெடிக்கல் காலேஜில் பனிமலரில் படிக்கிறாங்க, செகண்ட் இயர். அவளுக்கு அந்த அட்மிஷன் கிடைச்சது கூட பெரிய ஒரு அற்புதம் தான். அந்த செகண்ட் இயரில் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் ரொம்ப பயந்துருந்தோம். ஆனால் அவள் நல்ல படியாக டிஸ்டிங்ஷனுக்கு ஒரு மார்க் தான் அவளுக்கு இல்லை, அந்த அளவுக்கு நல்ல மார்க் எடுத்து அவள் பாஸ் பண்ண தேவன் கிருபை செஞ்சாங்க. அதே மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் அங்கே வந்து அமைஞ்சிருக்கு. அது எனக்கு பெரிய சந்தோஷம். அவளுடைய ரூம்மேட்டு அவளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்டியன் கேர்ள். அதனால் நல்ல நிறைய ஒரு அந்த காலேஜ் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஃபெலோஷிப் அவளுக்கு இருக்குது. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து நல்ல ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்காங்க. டெய்லி 1 hour ப்ரேயரில் இருக்காங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அவளுக்காகவும் எல்லோரும் ஜெபிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆலன் எல்லாத்துக்கும் தெரியும், அவன் வந்து ஒரு ஏஎஸ்டி சைல்டு. ஆனால் தொடர்ந்து அவனுடைய வளர்ச்சியில் நாங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறோம். நான் அவனை விட்டுட்டு தான் நான் வந்து இந்த இயர் என்னோடய ட்ரான்ஸ்ஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப குழப்பத்துக்கு மத்தியில் என்னோடய ப்ரொமோஷன் எடுக்கிறதான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அவன் எப்படி என்னை விட்டுட்டு இருப்பான்னு. ஆனால் பெரிய அற்புதம், அவன் அம்மா அப்பாட்ட அவன் நல்லபடியாக இந்த இயர் ஃபுல்லாகவுமே அவன் இருந்துக்கிட்டான். என்கிட்ட இருந்ததை விட அவன் அம்மா அப்பாட்ட நல்லாவே இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சாட்சியாக நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். தொடர்ந்து அவனுக்காக அவனோட 12th எக்ஸாம்ஸ் அவன் வந்து நல்லா பண்ணணும்னு சபையார் ஜெபிக்க நான் இந்த நேரத்தில் கேட்குறேன். அதே மாதிரி என்னோடய கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க வந்து கர்த்தரை சேவிக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதன். அவர்களும் வந்து அவர்களுக்காகவும் எல்லாரும் ஜெபிக்கும்படியாக நான் கேட்குறேன். தொடர்ந்து அவங்க பொங்கல் ஹாலிடேஸில் வர்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அவங்களோட பிரயாணத்துக்காகவும் எல்லாரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கிறேன். பாவங்கள் போக்கும் பரிசுத்த, நோய்களை நீக்கும் வைத்திய, பாவங்கள் போக்கும் பரிசுத்த, நோய்களை நீக்கும் வைத்தியர், புது ஆரம்பம் புது நம்பிக்கை தரும் இயேசு உயிர்த்தாரே. புது ஆரம்பம் புது நம்பிக்கை தரும் இயேசு உயிர்த்தாரே. அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இயேசுவே. ஜெயம் எடுத்தார், உயிர்த்தெழுந்தார், இயேசு நாமம் வாழ்ந்தவே. அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இயேசுவே. ஜெயம் எடுத்தார், உயிர்த்தெழுந்தார், இயேசு நாமம் வாழ்ந்தவே. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் 2025 ஃபஸ்ட்டு இங்கே நம்ம நியூ இயர் ஆராதனை முடிச்சுட்டு ஒரு 2-3 நாளில் நான் வந்து எப்பவும் போல் டியூட்டிக்கு நான் வந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ பஸ் விட்டு இறங்கி நான் ஓரமாக தான் நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸு பின்னாடி வந்த பஸ்ஸு நான் ஓரமாக நடந்து போயிட்டுருந்தேன். ஆனால் என் மேலே மோதிர மாதிரியே வந்துருச்சு. அங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் நான் அடிபட்டுட்டேன்னு தான் நினச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் என்னை அந்த இடத்துல வந்து மயிரிழ வேலையில் என்னை வந்து பாதுகாத்தார். வேலையடைத்து பாதுகாக்கிற போல் என்னை வந்து அந்த இடத்துல பாதுகாத்தார். அப்புறம் இன்னொரு அதிசயம் வந்து எங்கள் மகன் வந்து
ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன் ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து போன வருஷம் வந்து கர்த்தர் வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வேலையிலையும் சரி, அவன் வந்து வேறு கம்பெனி வேறு ப்ரொமோஷனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து வேறு கம்பெனியில் அவன் வந்து போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கம்பெனிலேயே வந்து அடுத்த கம்பெனியில் போனால் என்ன சேலரி தர்றாங்களோ அதே அளவுக்கு இந்த கம்பெனியில் அதிகமாகவே கொடுத்து இந்த கம்பெனிலே அவங்கள வச்சுக்கிட்டாங்க. ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பலகீனங்கள்லாம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட் ஆகி 10 நாள் அந்த மாதிரி பெட்லலாம் இருந்த மாதிரி இருந்தது. கர்த்தருடைய நான் ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய சுந்தர் பிரதரும் அவங்க ஒய்ஃபும் எல்லாம் வந்து கூட விசாரித்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அதனால் எனக்கு சுகம் சீக்கிரமாக கிடச்சிருச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். வந்து இன்னும் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகன் திருமண வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது. அதன் மத்தியில் ஆண்டவர் கிருபையாக பாஸ்டர் அவர்கள் மூலம் தம்பி மூலம் திருமண காரியத்தை நடத்தி வைத்தாங்க. எவ்வளவோ போராட்டங்கள் வந்த மத்தியில் ஆண்டவர் நடத்தி வச்சு உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நடத்தி வச்சாங்க. அதற்காக எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தி வச்சாங்க. அதற்காக நன்றி. எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் செஞ்சுருக்காங்க. அதற்காக நன்றி. மகள் நல்ல ஒரு மகளை கொடுத்துருக்காங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒரு 1.25 வருஷத்துக்குள்ளே ஒரு கற்பத்தின் கனியையும் கொடுத்துருக்காங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவர்களுக்காக நல்ல ஜெபிக்க உங்களை கேட்டுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க எவ்வளோ நன்மை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றவங்களுக்கு நல்ல கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடத்தில் ஏசப்பா எனக்கு அநேகமான கிருபைகள் நன்மைகளை செய்திருக்கிறாரு. அதில் மிக மிக முக்கியமான 3 சாட்சிகளை நான் பகிர்ந்துக்கிறேன் ஏசப்பாவோட மகிமைக்காக. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. 2வதாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜனவரி 2ஆம் தேதி வந்து அவங்களுக்கு 2 மாதம் தொடக்கம். அவங்க பிறக்கிற அந்த ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு டெலிவரி டேட் பார்த்திங்கன்னா 15 டேஸ் எக்ஸ்ட்ராவே இருந்தது. பட் பிஃபோரே வந்து அவங்கள அட்மிஷன் பண்ண சொன்னாங்க. நாங்கள் நார்மல் செக்கப் போகும்போது கூட அவங்க வந்து அட்மிஷன் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வந்து அட்மிஷன் பண்ணல. ஏன்னா ஆரோக்கியமேரிக்கு உண்டான அந்த ஒரு வாஞ்சை வந்து என்னென்னா, 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை அட்டன் பண்ணோம். அடுத்த நாள் 2ஆம் தேதி சண்டே சர்வீஸ் கம்யூனியன் அட்டன் பண்ணணும், அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ஹெல்த் இஷ்யூவில் அநேக ப்ராப்ளம் இருந்தது. இருந்தாலும் நம்ம கர்த்தருக்காக இறங்கி செய்வோம், கர்த்தருக்காக எதையுமே நம்ம பார்த்துக்கொள்வோம், கர்த்தர் மற்றதை பார்த்துக்கொள்வார்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்னமோ பேசி ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து நான் வந்து ப்ரைவேட்டில் தான் பார்த்தேன். அமௌண்ட் இருந்தது, ஏதோ ஒரு கடனை வாங்கி ரெடி பண்ணேன். செகண்ட் டெலிவரியில் என்கிட்ட அமௌண்ட் எதுவும் இல்லாதனால பாஸ்டர் அப்பா அம்மாக்கிட்ட ஒரு சஜெக்ஷன் கேட்டு நாங்கள் பெருந்திருக்கிற சானிடோரியன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். நாங்கள் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை அட்டன் பண்ணிட்டு 2ஆம் தேதி சண்டே சர்வீஸ் கம்யூனியனும் அட்டன் பண்ணிட்டு அந்த சண்டே சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோன்னே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோன்னே அங்கே பயங்கரமாக திட்டினாங்க. ப்ளஸ் அங்கே ஏகப்பட்ட காம்ப்ளிகேட் சொன்னாங்க. என்னென்னா ஆரோக்கியமேரிக்கு வந்து பயங்கரமாக அவங்களுக்கு வந்து பிபி வந்து அதிகமாக இருக்குது, நார்மலை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நார்மலாக அட்மிட் பண்ணாங்கன்னா 3 நாள் கழித்து தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பட் போன வித்தின் 1 ஹவருக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 தடவை இல்லாமல் 2 தடவை இல்லாமல் 3 தடவை இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களுக்கு பிபி குறையில. என்கிட்ட டாக்டர் தனியாக கூப்பிட்டு உங்கள் அப்பா அம்மா எங்கே, உங்கள் கூட வந்தவங்க யாருன்னு கேட்டதுக்கு யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் அப்படின்னு. அப்போ என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். நாங்கள் 2 பேர் போய் டாக்டர்கிட்ட நிற்கிறோம். டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து பிபி அதிகமாக இருக்குது, 3 தடவை இன்ஜெக்ஷன் பண்ணி பிபி குறையில, இது வந்து டெலிவரியில் பயங்கர காம்ப்ளிகேட் ஆகும், ஒன்று அவங்களுக்கு வந்து ஜன்னி மாதிரி வரும், இல்லைனா ஃபிக்ஸ் மாதிரி வரும், அப்படி இல்லைனா அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போவாங்க. அதுக்கும் மேலே அவங்களுக்கு என்ன நடக்குன்னு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் முடிஞ்சு 3 நாள் வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. குழந்தை பிறக்கிறதுல பயங்கர காம்ப்ளிகேட் இருக்குதுன்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நைட் 8 மணி 9 மணி ஆச்சு. நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் ஜபத்தில் இருந்தேன். ஏசப்பா நான் ஃபஸ்ட்டு பாஸ்டர் அப்பாவுக்கு பாஸ்டர் அம்மாவுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க எனக்கு அடுத்த நாள் சண்டே சர்வீஸு அவங்க நைட்டு 12:30 மணி வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்காக பையன் தனியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பாபு பிரதர் ஃபேமிலியும் சுந்தர் பிரதர் ஃபேமிலியும் சேகர் பிரதர் ஃபேமிலியும் நைட் அமுச்சு விட்டு 12:30 மணி வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்தது. ஏசப்பாவோட நாமத்தினால குழந்தை பிறந்தது. அப்பாடா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, ஆரோக்கியமேரி நல்லா இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்பவும் அதே தான் சொன்னாங்க, 3 நாள் கழிச்சு தான் சொல்லுவோன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா குழந்தைக்கு வந்து காம்ப்ளிகேட் சொல்லிட்டாங்க. என்னென்னா குழந்தை வந்து குறப்பிரசவமாக பிறந்திருக்கு. அதாவது 10 மாதம் நிறைவாயிருச்சு, பட் ஆனால் குறப்பிரசவமாக தான் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை வந்து வெயிட்லெஸ், வெயிட் ரொம்ப கம்மியாக பிறந்திருக்குது. குழந்தைக்கு வந்து உடலுக்கு உண்டான அந்த வளர்ச்சி, அந்த 10 மாதத்துக்கு உண்டான வளர்ச்சி இல்லை, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. குழந்தைய வந்து இன்குபேட்டரில் வைக்கணும். இன்குபேட்டர்லையுமே அவங்களுக்கு ஆக்சிஜன் வச்சு தனியாக வச்சுருந்தாங்க.
குழந்தை என்னையும் பார்க்க உள்ள குழந்தை ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், ஜேடன் ஒரு பக்கம், 4 பேர் 4 பக்கமாக இருந்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு காதில் ஒரு சின்ன சதையாட்டம் இருந்தது. டாக்டர் எல்லாத்தையும் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கேட்கும்போது இது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், குழந்தைக்கு வந்து வயிறு செக் பண்ணும், அந்த இது ஈரல் செக் பண்ணும், எரியும் செக் பண்ணும், எல்லாமே செக் பண்ணுன்னு சொல்லி அது ஒரு காம்ப்ளிகேட் சொல்லி பயமுறுத்துனாங்க. என்னடா என்னென்னமோ சொல்லி அது பிறந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, இந்த குழந்தைக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி நான் போகலாம், நான் கீழே என்னை ஜென்ஸ் உள்ள அலோடு இல்லைனால என்னை கீழே போக சொல்லிட்டாங்க. கீழே போனேன், ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறேன். மறுபடியும் என்ன டாக்டர் மெயின் டாக்டர் என்னை கூப்பிட்டு குழந்தையோட ஹார்ட்லேருந்து ஒரு சவுண்டு வருது, குழந்தைக்கு ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துனாங்க. அப்போவும் நான் வந்துட்டு ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சுட்டு பாஸ்டப்பாவுக்கு தான் கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னேன். எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் கடைசியாக வந்துட்டு நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டும்போது ஏசப்பாவோட நாமத்தினால பாப்பாவுக்கு எதுவுமே இல்லை, குழந்தை நார்மலாக இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சாட்சியை கட்டி வழி நடத்தினாரு. அதில் உண்மையாலுமே உங்கள் எல்லாரோட ஜெபமும் பாஸ்டம்மாவோட ஜெபமும் நம்ம சபையோட எல்லாரோட ஜெபம் தான் இன்றைக்கி ஆரோக்கியமேரையும் பாப்பாவையும் சாட்சியாக இன்றைக்கி ஆரோக்கியமாக நிறுத்திருக்கு. அதுக்கு நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்கே கிட்டத்தட்ட நாங்கள் 18 நாள் இருந்தோம். அங்கே ஒரு சாப்பாட்டுக்குனாலும் எதுக்குனாலும் என் கையில் ஒரு 100 ரூபா மட்டும்தான் நான் வச்சுட்டு போனேன். என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. ஆனால் நான் எதுவுமே யார்ட்டையுமே சொல்லலை. ஆரோக்கியமேரி கூட வந்து நீங்கள் கடன் வாங்குங்க, யார்ட்டையாவது கடன் வாங்குங்க, உங்கள் பைக்கை புக்கை அடமானம் வைங்க. நான் வண்டி எடுத்து 15 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட நான் என் வண்டி புக்கை அடமானம் வச்சதே இல்லை. ஆனால் காசு பரட்டுறதுக்கு என்கிட்ட எந்த சோர்ஸ் இல்லை. கடைசி ஆரோக்கியமேரிக்கிட்ட ஒரே ஒரு தங்கத்தோடு தான் இருக்குது, அதையும் வைக்க எனக்கு மனசு இல்லை. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா கிட்ட பாஸ்டப்பா அடிக்கடி சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அந்த ஒரு விஷயத்தில் வைராக்கியமாக இருந்து நான் ஜெபம் பண்ணேன். யாருக்கிட்டையும் கடன் வாங்கலை, வண்டி புக்கையும் நான் அடமானம் வைக்கல. நான் ஜெபம் பண்ணேன். நான் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போகும்போது பாஸ்டப்பா வந்து பாஸ்டம்மாவை பார்த்துட்டு போனார். பாஸ்டம்மாவை பார்த்து பிளஸிங் பண்ணிட்டு போக சொல்கிறதுக்கு தான் போகிறேன்னு நின்னோன்னே பாஸ்டம்மா என் கையில் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. நான் என்னென்னு கூட பார்க்கல, நான் எவ்வளோன்னு கூட பார்க்கல. ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட்டு பாஸ்டப்பா மூலிமா கொடுத்தாரு. ஆனால் என் கையில் 100 ரூபா கூட இல்லாமல் போன எனக்கு கிட்டத்தட்ட 23,000 ரூபா என் கையில் பணம் கிடைக்கும். அது நம்ம சபை விசுவாசிகள் மூலமாக கிடைக்க கர்த்தர் ஏசப்பா மிகப்பெரிய கிருபை பாராட்டினார். அதுலேயும் 18,000 ரூபா செலவு பண்ணி மீதம் 5,000 ரூபா மீதம் எடுக்க தேவன் கிருபையாக வழி நடத்தினார். அதற்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி குழந்தைய வந்து உள்ள எந்த ஜென்ஸும் பார்க்க பர்மிஷனே கிடையாது. ஆனால் பாஸ்டப்பா மீட்டிங் அன்றைக்கி வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங், நம்ம சவுத் செக்ஷன் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து பெருந்துறையில் நடக்கும் பொழுது என் கூட ஜார்க்கண்ட் நான் போனதான ஜார்க்கண்ட் பாஸ்டர்ஸ் வந்து அத்தனை பாஸ்டர்ஸும் நம்ம பாஸ்டப்பாவும் வந்து அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல நின்று ஹாஸ்பிட்டல்லேயே ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையின் ஆசீர்வாதத்தை எங்கள் தேவன் கொடுத்தார். அதற்காகவும் நான் நன்றி செலுத்திக்கிறேன். அதே போல் நான் வந்து எனக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு அங்கே ஃப்ரெண்டாக இருக்கிறது என்னோடய பென்ட்ரைவ் தான். ஏன்னா அந்த பென்ட்ரைவில் ஏசப்பாவோட பாடல்கள் அநேக பாடல்களை போட்டு அதை கேட்டுட்டு அதை பாடிக்கிட்டே தான் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட பாடலில் ஒரு பாடல் தான் வந்துட்டு இந்த ஒரு பாடல், அந்த ஜோசப் ஆல்ட்ரின் ஐயா அவரோட பாடல் வந்து நான் பாடும்போது மனசில் அடிக்கடி நான் நினச்சிக்குவேன், ஏசப்பா ஒரு சின்ன ஆசை, ஏசப்பா இந்த பாடலை திடீர்னு பாஸ்டப்பா என்னை கூப்பிட்டு சண்டே சர்வீஸில் ஆஃபரிங் சாங்க இந்த சாங்க நீ கரோக்கு பாட்டு பாடினா என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஆரோக்கியமேரிக்கிட்ட சொல்லும்போது கூட கிண்டல் பண்ணுவாங்க, உங்கள் ஆசை ரொம்ப நப்பாசையாக இருக்குது, இதெல்லாம் ஓவருங்க. ஆனால் நான் சும்மா மனசில் நினச்ச அற்பமாக நினச்ச ஆசையை கூட அதே பாஸ்டப்பா அதே ஆஃபரிங் சாங்கில் அதே பாடலை கரோக்கு பாட்டு நான் பாட வச்சு கிருபையாக பாராட்டினேன். அதற்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் இதை நான் மகிமைப்படுத்தி சொல்லணும்னா, இப்போ பாஸ்டப்பாவோட அந்த அவங்க அப்பா இறந்ததுக்கு நான் அவங்க அம்மாவை அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு நான் போயிட்டு வரங்கம்மான்னு பிளஸிங் வாங்கிட்டு கிளம்பும்போது அவங்க அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, போன வருஷம் உங்களோட சாட்சியை நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுலேயே நீங்கள் பாடினீங்க பாட்டுங்க ஒரு பாடல், அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, நீங்கள் சூப்பராக பாடினீங்கன்னு சொல்லும்பொழுது ஏசப்பா உண்மையாலுமே கிருபையாக வழி நடத்துகிறாருன்னு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏசப்பாவுக்கு. 3வதாக கடைசியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திருமணம் ஆகி எங்களோட உறவினர்கள் நண்பர்கள் நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்காக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிப்பது உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியமேரியோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருமணமாகி 2 வருடத்தில் கிட்டத்தட்ட 3 முறை அபார்ஷன் ஆயிடுச்சு. குழந்தை கடைசி முறையில் குழந்தை தரித்து 1.5 மாதம் குழந்தை நல்லா க்ரோத் ஆகி 4 மாதம் வரைக்கும் வளர்ந்தா அந்த 4வது மாதத்தில் அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் அந்த நான் ட்ரைனிங் சென்னை போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஆறுதல் படுத்திட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிட்ட சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக கர்த்தர் கிருபை செய்வார், அடுத்த வருஷம் நான் ட்ரைனிங் வரும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் குழந்தை இருக்குன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை ஏசப்பா கொடுத்து இன்னையோட அவங்களுக்கு 1 மாதம் ஆகுது அந்த பெண் குழந்தைக்கு. இதோட நான் குழந்தைக்காக பாரப்பட்டு ஜெபிச்சவங்க இவங்க ஒரு 4வது குழந்தையாக சாட்சியாக ஏசப்பா நேர்த்திருக்காரு. அதற்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏசப்பாவுக்கே எல்லா துதிக்கான மகிமையும் உண்டாவதாக. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
எங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் நிறையா வந்து எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் போன வருஷத்தில் வந்துச்சு. எங்கள் அம்மா பஸ்லேருந்து தவறி விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து பஸ்காரன் திட்டிட்டு நிறுத்தாமையே போயிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த 2 பசங்க வந்து அம்மா தூக்கி விட்டுருக்காங்க. தலையில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. கையில் ஷோல்டரில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஆனால் வந்து யாருமே எந்த ஹெல்ப் பண்ணல. 2 பசங்க மட்டும் ஹெல்ப் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா சொல்ல பக்கத்தில் இருந்த பையங்க வந்து என் தம்பிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. தம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு வந்து பஸ்லேருந்து தவறி விழுந்துட்டாங்கன்னு சொல்லவும் ரொம்ப பயமாக இருந்தது. நாங்கள் பயந்துட்டே போனோம். கர்த்தருடைய கிருபையினால் அம்மாவுக்கு எந்த ஆபத்து வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். தலையிலையும் எந்த இது ஏதோ பிரச்சனை இல்லாத மாதிரி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் செய்த நன்மைகளை எவ்வளவோ சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்துட்டுருக்காரு. ஏசப்பாக்கே ஸ்தோத்திரம். ப்ரைஸ் லார்ட். நான் இப்போ தான் 12th படித்து முடித்தேன். நான் வந்து எப்படி மார்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே படித்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நல்லா படிக்க வச்சாங்க. எனக்கு ஆசை வந்து எங்கள் மேம் சொல்லுவாங்க, அடுத்து வந்து காலேஜ் படிக்கிறது வந்து ஃபீஸ் இல்லாமல் அதிகமாக அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்காமல் படிக்கணும், அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை வந்து பாஸ்டர் அங்கிட்ட சொல்லி இது எனக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு மார்னிங்கும் ப்ரே பண்ணிவிட்டு தான் எக்ஸாம் எழுத போவேன். அதேபடி கர்த்தர் நான் கிருபையாக 563 மார்க் எடுக்க கிருபை செய்தாங்க. அதே போல் அடுத்து என்ன படிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாமே இருந்தேன். நான் வந்து நிறைய யோசித்தேன். ஆனால் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. ஆனாலும் எனக்கு என்ன படிக்கிறது அப்படின்னு தெரில. ஆனால் ஏசப்பா என்னை வந்து லா தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு நான் கவுன்சிலிங் போட்டேன். அங்கிள்கிட்ட கேட்டேன், நீ போடு கர்த்தருடைய சித்தம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் லா காலேஜுக்கு நான் போட்டேன். நான் கேட்டது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சேலம் தான் கேட்டேன். அதே போல் எனக்கு கர்த்தர் சேலத்துலேயே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் செலக்ட் ஆக கிருபை செய்து கோடான கோடி நன்றி. அதே போல் அந்த அன்றைக்கி ஒரு ஆபத்து. எங்கள் காலேஜ் வந்து 4 ரோடு இருக்கும். 4 ரோட் க்ராஸ் பண்ணி தான் போகணும். அதில் வந்து என்னாச்சுன்னா 2 நாள் முன்னாடி தான் வந்து எங்கள் காலேஜ் ஒரு அக்காவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதே 2 நாள் கழித்து தான் வந்து நானும் க்ராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து சடனாக வந்து என்னை இடிக்க வந்துருச்சு. ஆனால் வந்து எனக்கு கர்த்தர் கிருபையாக ஏசப்பா அப்படின்னு நான் கத்திட்டேன். ஆனால் அந்த கார் ஸ்டக்காகி நின்றுச்சு. என் மேலே ஒரு அடி படலை. இது யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன். அந்த அக்காவுக்கு இடுப்பில் அடி, அதெல்லாம் அடி. ஆனால் எனக்கு ஒரு கீழே கூட விழாமல் என்னை தள்ளி நான் இங்கே நிற்கிறேன்னா கார் தூரத்துலேயே அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. கர்த்தர் கிருபையாய் காத்தார். இன்னும் எங்கள் குடும்பத்தை எல்லாத்துலேயும் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 வருட காலம் கர்த்தர் என்னை பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் வந்து 2 பெரிதான நன்மைகளை இந்த வருடத்தில் எங்கள் குடும்பத்துக்கு செய்தார். என்னோடய சன்னுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. கடந்த வருடத்தில் 2025 கிராண்ட் டாட்டரை கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தைக்கு இப்போ 1 இயராக கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் டாட்டருக்கு வந்து டெல்லியில் நல்ல வேலையில் இருந்தால் அப்புறம் அதை ரிசைன் பண்ணிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அப்புறம் 1.5 இயர்ஸ் வந்து வேலை இல்லாமல் இருந்தால் அப்புறம் கர்த்தர் வந்து கடந்த நாட்களில் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஜாபை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு டிசம்பர் மந்தில் இந்த பனினால் ரொம்ப லங் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட டாக்டர்ஸ் வந்து நீங்கள் அட்மிட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு. ஆனால் அட்மிஷனே போடாமல் கர்த்தர் எனக்கு அதுலேருந்து ரெக்கவர் ஆக அந்த டைமில் கூட நல்ல மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். மிஸ் பண்ணாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா நன்மைகளையும் அருளிய தேவ கிருபைக்காக கர்த்தருக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை உறுத்தாக்குகிறேன். கர்த்தர் சூத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சூத்திரம். கர்த்தர் இந்த நாளில் அடியாலை இந்த புதிய வருஷத்தில் புதிய ஆண்டில் சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2025 கர்த்தர் உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன வாக்குத்தத்த வசனத்தின் நிமித்தம் கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் விண்ணப்பத்தை கேட்டே உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னது போல் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் செய்த ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு அதிசயத்தை கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற அடியாலை சிரிச்சாச்சு என்ற தேவனுக்கு நன்றி செலுத்துகிற. அது மாத்திரம் இல்லை, கடந்த வருஷத்தில் கிருபாவுக்கு வேலைக்கு அங்கே கேரளா பகுதி வேலை செஞ்சுருந்தான். ப்ரொமோஷனுக்காக பாஸ்ட் இடத்துல ப்ரேயர் காலில் எல்லா ப்ரேயருக்கு இதுகளையும் எழுதி வச்சுருந்தேன். கர்த்தர் அவனுக்கு 3வது மாதத்தில் ப்ரொமோஷன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, பிலோவுக்கு கல்யாணம் திருமண காரியங்கள் நடக்கணும்னு நாங்கள் ப்ரேயரில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாஸ்டர்மாட்ட ஃபோன் பண்ணி பாஸ்டர்மா ஜெபம் பண்ணாங்க. ஆனால் கர்த்தர்
மே மாதத்தில் பியூலாவுக்கு திருமண காரியங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் கோடான கோடி நன்றி. அது மாத்திரம் இல்லை, அந்த திருமண காரியத்தை பொருட்படுத்து பாஸ்ட் மாமு எங்களுக்கு கூட ஒரு தாய் தகப்பனை போல் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணி பிள்ளைக்கு திருமண காரியத்தை கூட இருந்து எங்களுக்கு நடத்தி கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும். அவர் இந்த ஜனவரி கடைசிக்கு வர்றாரு, அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைக்கு கற்பத்தின் கனியை பியூலாவை கொடுத்துருக்கிறாரு. 7 மாதங்கள் ஆகுது. அவளுக்கு ஏற்ற வேலையில் சுகப்பிரசத்தை கொடுக்கணும். சபையாரை செபிக்க முடியாது, நன்றி செலுத்துக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஸ்டோன் ப்ராப்ளம் ஆகி 12 மணி ஆயிடுச்சு. வயிறில் உப்பி யூரின் வராத அளவுக்கு 3 ஆஸ்பத்திரி போனோம். 3 ஆஸ்பத்திரியில் கடைசியில் பார்த்துட்டு யூரின் 2 இது இருக்குது, ரொம்ப வயிறு உப்பி ப்ரெஷர் ஏறிச்சு. கர்த்தர் உடனே அவருக்கு ஆப்ரேஷன் 4 கல் 16 ml 10 ml 10 ml 6 ml அத்தனை ஸ்டோன் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் எந்த உயிருக்கு ஆபத்து இல்லாத கர்த்தர் என் கணவனுக்கு சுகபல ஜீவனை ஆரோக்கியத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தார். அது கோடான கன்றி. எனக்கு சரீரத்தில் எவ்வளோ பலவீனங்கள் இருந்தது. கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்தார். செபித்த சபையார் யாவரும் கோடான கோடி நன்றி. விசேஷமாய் பாஸ்டர்மாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. சிரிச்சாச்சி தேவன் அங்கே இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்துகிறேன் தேவனுக்கு நன்றி. நான் எங்கள் அம்மாவுக்கு சுகர் 580 இருந்தது. குறையணும்னு சொல்லி ஜபக்குறிப்பு எழுதி கொடுத்துருந்தேன். தேவன் கிருபையாய் 120க்கு குறைச்சி அற்புதம் செஞ்சார். நெக்ஸ்ட்டு எங்கள் விபி மேம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும். அப்போ என்கிட்ட சொன்னாங்கட்டே உன்னை ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதி வைடா அப்படின்னாங்க. உடனே நான் எழுதி வச்சேன். அதுவும் கர்த்தர் கிருபையாய் அவங்க கேட்ட இடத்துலையே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க கிருபை செஞ்சாங்க. அப்புறம் போன வாரம் 8ஆம் தேதி எங்கள் மேமோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போ எல்லோரும் அவர் அன்கான்சியஸ் ஆகிட்டார். அப்போ எல்லோரும் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க சாமியை கும்பிட்டுக்கோங்கம்மா, ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ நான் உடனே எங்கள் பாஸ்டருக்கு ப்ரேயர் பண்ணி மேடம்கிட்ட காதில் வச்சு ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணிவிட்டு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த அன்றைக்கி இங்கே எங்கள் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ராயல் கேர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போது கான்சியஸ் வரலை. ஈவினிங் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. அப்புறம் ஒரு 9 o'clock போல் டாக்டர் சொன்னார், 3 days கான்சியஸில் வராதுப்பா, அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர் எடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மேடம் சொன்னாங்க, டே உங்கள் பாஸ்டர் நல்லா ப்ரேயர் பண்ணாருடா, நீ மறுபடியும் ப்ரேயர் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை காட்டினேன். அப்போயும் மேடம் எழுதிட்டேன், கண்டிப்பாக குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து கான்சியஸ் வரும்னு சொன்ன டாக்டர்ஸே அடுத்த நாளே கான்சியஸ் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மேடம். நெக்ஸ்ட்டு கிருத்திகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு 32 வயசு ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி 1 year ஆயிடுச்சு. அப்புறம் அக்கா ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதுக்கா, எனக்கு கன்சீவ் ஆகணும்னு சொல்லி ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதுக்கான்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் வீக் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதினேன். செகண்ட் வீக் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதிட்டு செகண்ட் டேயே செவ்வாய்க்கிழமை அவள் காலையில் நேரமே 5:30க்கே கால் பண்ணான். அக்கா ஒரு குட் நியூஸுக்கா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் கர்த்தருக்கே ரொம்ப நன்றி. இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அற்புதம் செய்திடும் அதிசய சாபங்கள் உடைத்திட வல்லவர். அற்புதம் செய்திடும் அதிசய சாபங்கள் உடைத்திட வல்லவர். சந்தோஷமே சமாதானமே அவர் இன்றும் ஜீவிக்கிறார். சந்தோஷமே சமாதானமே அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இயேசுவே. ஜெயம் எடுத்தார், உயிர் தெழுந்தார், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இயேசுவே. ஜெயம் எடுத்தார், உயிர் தெழுந்தார், இயேசு நாமம் வாழ்கவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வருடம் முழுதும் ஆண்டவர் 52 வாரம் சமூகத்துக்கு ஆண்டோட சமூகத்துக்கு வரக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். எத்தனையோ பலவீனம் இருந்த நேரத்தில் கூட ஆண்டோட சமூகத்தில் கொண்டு சேர்த்துனாரு. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இது மட்டும் நடத்தினார், இனியும் நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
சென்ற வருடம் முழுவதும் என்னை கண்ணின் கருவொளி போல பாதுகாத்து வந்ததற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். சென்ற வருடம் 6வது மாதம் எனக்கு வயிற்றில் ஒரு வலி, சரியான வலி ஏற்பட்டுருச்சு. என்னன்னு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் சொன்னார், உங்களுக்கு குடலிறக்கம் ஆயிடுச்சின்னு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் சேண்டரியத்தில் தான் இது நந்தா மெடிக்கலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அங்கே ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிந்தது. எனக்காக ஜெபித்த பாஸ்டர் அம்மா, இங்கே உள்ள சபை மக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நான் ஆப்ரேஷன் 20 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் முடிந்து நான் சபைக்கு வரும் பொழுது ஒரு 2 மாதம் கழித்து என் கணவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவரும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார். என்ன செய்வதென்றே நாங்கள் திகைத்து போய் இருந்தோம். அந்த சமயத்தில் பாஸ்டர் அம்மாவும் ஜெபித்த ஜெபங்களெல்லாம் தான் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. அப்புறம் அவரையும் ஆஸ்பத்திரியில், குமரன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம். அவரும் ஒரு 10 நாள் இருந்தார். அவருக்கு பூரண சுகத்தை தேவன் கொடுத்தாரு. இப்போ இருவரும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல சுகத்துடன் பலத்துடன் இருக்கிறோம். அதற்கு காரணம் ஏசப்பா மட்டும்தான். அவருடைய எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாள் முழுதும் அவருக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே மறிக்கணும்னு ஆசைப்படுகிறோம். எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் வழிவிட்டு விலகி போகாதபடி தேவன் எங்கள் இருவரையும் பாதுகாத்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏசப்பாக்கே கோடான கோடி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துக்கு ஏசப்பா எனக்கு ஒரு போன வருஷத்தில் பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். என் வீட்டுக்காரருக்கு குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை கொடுத்தாரு. முழங்கால் நின்று ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை நடத்தினார். முழங்கால் நின்று கண்ணீர் வடித்து தினமும் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதத்தை செஞ்சார். அவர் எங்கூட ஆலயத்துக்கு வருவதுக்கு ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சார். ஏசப்பாவுக்கு கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்காக ஜெபித்த எங்கள் ஊழியக்காரர் குடும்பத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நாமம் மாத்திரம், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்ற வருடம் ஜெப்ரின் 10th படிச்சுட்டு இருந்தான். அந்த 10th படிக்கிற போது கோட்டையிலே ஆஃப் எல்லாம் ஒரு 350 மார்க் எடுத்து கொண்டு இருந்தான். அப்போ நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் ப்ரோக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட்டு கொண்டு இருக்கிறது டீச்சர் சொல்லுவாங்க, கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, இந்த மார்க் அவனுக்கு பத்தாது, 400க்கு மேலே மதிப்பெண் எடுக்கணும்னு ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க. நானும் ஒவ்வொரு டைம் போகும்போது அவன் 400க்கு மேலே மதிப்பெண் எடுத்துருவான்னு இன்னும் கன்ஃபார்மாக சொல்லிட்டு வருவேன். அப்பொழுது நான் ஜெப்ரினுக்காக சர்ச்சில் நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அவன் 450க்கு மேலே எடுத்துட்டான்னா நான் பொறுத்துன்னு பண்ணி இந்த இடத்துல சாட்சி சொல்லணும்னு வேண்டிக் கொண்டேன். அதே போல் அவன் 10th எக்ஸாமில் 453 மதிப்பெண் எடுக்கும்படியாக தேவன் கிருபை செஞ்சதுக்காக நன்றி செலுத்தினோம். அதே போல் ஸ்போர்ட்ஸ்லேயும் அவன் எல்லாவற்றிலையும் ஃபஸ்ட் வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். மகள் MBBSல 3ஆம் ஆண்டில் பாஸ் பண்ணும்படியாக தேவன் கிருபை செய்தார். மனைவினுடைய ஆப்ரேஷனுக்காக நீண்ட நாட்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். எதிர்பார்ப்பு விதத்தில் மனைவினுடைய ஆப்ரேஷன் நல்லபடியாக தேவன் நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி. அதே போல் பொருளாதார தேவையிலும் கர்த்தர் சந்தித்ததுக்காக நன்றி. அடியின் ஊழியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சென்ற ஆண்டு முழுவதும் கர்த்தர் பல நன்மைகளை செய்ததுக்காக கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் செலுத்தி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் தம்பி ஸ்கூல் போகாமல் உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் வீட்டில் இருந்தான். அந்த டைமில் அவனுக்கு ஸ்கூல் பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு தெரில. ஒரு 2-3 நாள் கழித்து எனக்கு தெரிஞ்ச அக்கா தம்பியோட ஸ்கூல் பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுடா, அது தம்பி போனானா, தம்பி நல்லா இருக்கானா, என்னாச்சு, அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி தம்பி ஸ்கூல் பஸ் ஆக்சிடெண்ட் ஆனதே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த அக்கா மூலிமா தம்பி பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் ஸ்கூலில் விசாரித்ததுனால ஆமாங்க ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஆனால் யார்கிட்டையும் சொல்லலை, நீங்களும் சொல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்போ தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணி தம்பியை ஒரு வாரம் வீட்டில் வச்சுருந்து ஆண்டவர் தம்பிக்கு ஜீவனை கொடுத்து இந்த வருஷம் வரைக்கும் தம்பி ஜீவனோடு இருக்க ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன்னு இந்த சபையில் நல்லா தெரியும். நான் டயல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாரத்தில் 2 நாள் டயல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 15 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் வெளியே இதை யார்கிட்டையுமே நான் சொன்னதில்லை. நான் டயல்ஸ் பண்ணுற இடத்துலையும் சொன்னதில்லை. எங்கூட டயல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நேற்று வரைக்குமே ஒருத்தர் டெத் ஆகிட்டாங்க. நேற்று டயல்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன்னா
ஆண்டவரோட கிருபையினால தான் நான் நிற்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் தூங்கி எந்திரிக்கிறப்போ எங்கள் அம்மா என்னை வந்து நான் மூச்சு விட்றேன்னா இல்லை எப்படி இருக்கா அப்படின்னு எங்கள் அம்மா பயத்தோடையே என்னை பார்ப்பாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நமக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார், அவரை கை வச்சுக்கோ, அவரை நினச்சிக்கோ. ஏன்னா நான் முதல்லலாம் வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன், நான் போயிட்டேனா, நான் பண்ணிட்டேன்னா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அப்போ எனக்கு ஃபாஸ்டமாக தான், நீ இருந்து ஏதாச்சும் நடத்த போறியா, நீ பண்ண போறியா, இப்போ வரைக்கும் நீ தான் ஏதாச்சும் நடத்துறியா அப்படின்னு எனக்குள்ள ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உனக்கு ஆண்டவர் இருக்காரு, அவரு வழி நடத்துவார். இப்போ வரைக்கும் ஆண்டவர் மட்டும்தான் என்னை வழி நடத்திட்டு இருக்காரு. நேற்று நைட்டு நான் டயாலிஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு இவ்வளோ உற்சாகமாக நிற்கிறேன்னா அதுக்கு ஆண்டவர் மட்டும்தான் காரணம், வேறு யாருமே இல்லை. டயாலிஸ் ரூமுக்குள்ளே நான் உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் ஆண்டவரை மட்டும்தான் நினச்சிக்குவேன், ஆண்டவரை மட்டும்தான் துதிப்பேன். அங்கே எத்தனையோ பேர் கேட்பாங்க, நீ ஏன் மாறிட்டேன்னு. நான் மாறினதுக்கு நான் சாட்சியாக இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அந்த யோகி டாக்டர் அவரு சொல்லுவார், நீ ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னு. நான் இப்போ வரைக்கும் ஆப்ரேஷனுக்கு யாருமே நான் சொல்லலை. நான் வந்து என்னை ஆண்டவர் வழி நடத்துவார். நான் டயாலிஸ் பண்ணினாலும் இதில் நான் உறுதியாக இருப்பேன், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு நான் அந்த இடத்துல நிற்கிறேன். அதுக்காக ஆண்டவருக்கு கிருபை நடத்துகிறேன். இப்போ எதர்ச்சியாக ஒரு எங்கள் அக்கா வீட்டில் ஒரு துக்கம் நடந்தது. அப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது பயங்கர ஒரு கீழெல்லாம் விழுந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த புண்ணு ஆறுனது மறுபடியும் ரொம்ப பெருசாயிருச்சு. ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது நான் ஜெபம் பண்ணினேன். நான் தப்பு பண்ணிட்டப்பா, நான் உங்களை யோசிக்காமல் நான் வெளியே போயிட்டேன், இன்னமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ப்ரேயர் பண்ணி இந்த காலில் வந்து அவ்வளோ கொதுன்னு புண்ணு இருந்துச்சு. அப்போது அந்த புண்ணுக்காக பரணி சிஸ்டர் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை கால் தொட்டு அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாமக்கார ஜபத்தில் ப்ரேயர் ரிக்கார்ட்ஸில் நிறைய ப்ரேயர் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த புண்ணு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆறி இன்னைக்கு என்னை பார்த்தீங்கன்னா தெரியும், நடக்க வச்சிருக்காரு. நான் நடக்கவே முடியாதுங்கிற இடத்துல என்னை நடக்க வச்சிருக்காரு. நான் இப்படி டயல்ஸ் பண்ணும்போதும் கூட ஆண்டவர் என்னை வழி நடத்தவிட. உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் அந்த பைபிளை கையில் எடுத்து ஒரு வசனத்தை படிங்க. இன்னொரு ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் 40 ரூபாய்க்கு எங்கள் அம்மா எங்களை குடி வச்சாங்க. கடைசியாக எங்கள் அப்பா இறக்கும்போது 3000 ரூபாயில் நாங்கள் குடி இருந்தோம். ஒரு வீடு, அந்த வீடு வந்து கடைசியாக இருந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் தண்ணி பிடிக்கிறதோ என்னால் தூக்க முடியாது, ஒரு மக்கு தண்ணி கூட என்னால் தூக்க முடியாது. அதனால நான் பக்கத்தில் ஒரு வீடு காலியாக இருந்தது, அது வந்து 6000 ரூபாய் வாடகை. நாங்கள் ரொம்ப யோசித்தோம், கடிந்து செபம் பண்ணணும். அந்த வீடு காலியாக தான் இருந்தது. எல்லோரும் நீங்கள் அந்த வீட்டுக்கு மாறிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் வந்து ஆண்டவர் சொல்லட்டும், ஆண்டவர் கொடுக்கட்டும் அப்படின்னு நானும் எங்கள் அம்மாவும் ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, நீ வாடகை கொடுக்க போகிறதில்ல, நான் வாடகை கொடுக்குறேன், அதனால நீ அந்த வீட்டுக்கு கால் எடுத்து வை அப்படின்னாரு. அப்புறம் அதுவும் இல்லாமல் அதில் வந்து படிக்கட்டுகள் இருந்தது. ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லிட்டாங்க நீ படி ஏறக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் ஆண்டவர் மேலே பாரத்தோடு ஜெபிச்சு ஆண்டவரோட கிருபையினால் டெய்லி அந்த படிக்கட்டை நான் ஏறுறேன், இறங்குறேன். ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போதும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் ஏறுவேன். இன்றைக்கி 6000 ரூபா வாடகையை கொடுக்க வைக்கிறது ஆண்டவர் தான். எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, நான் வேலை எதுவும் பார்க்கல, எங்கள் அம்மா தான் வேலை பார்க்குறாங்க, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த கிருபையை எங்களை வழி நடத்துகிறார். ஒத்த பைசா எங்கள் அப்பா எங்களுக்காக விட்டுட்டு போல, ஆனால் எங்கள் அப்பா இருக்கார், ஏசப்பா, அவர் எங்களை வழி நடத்துகிறார். இன்னைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், எங்கள் அப்பா சாகிறப்போ நீ இயேசுவை மட்டும் கும்பிடு. எவ்வளோக்கு எவ்வளோ எங்கள் அப்பா எங்களெல்லாம் வெறுத்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்களெல்லாம் மன்னிச்சு அவர் சிரிச்சுட்டு போனார். நீ ஏசப்பாவை மட்டும் கும்பிடு, உன்னோட வழிகளையும் வேதனைகளையும் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு. ஆனால் இந்த ஏஜி சபைக்கு நான் வந்ததுக்கப்புறம் ஃபாஸ்டமாவையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த சபை மக்களை ஒவ்வொருத்தரும் என் வீட்டுக்கு வருவாங்க. என் வீட்டில் எது இல்லைனாலும் எப்படி வரும்னே தெரியாது. அனிதா சிஸ்டர்லாம் போன தடவை அரிசி மூட்டை தீந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கும், அனிதா சிஸ்டர் வாங்கிட்டு வந்து என் வீட்டில் அரிசி மூட்டையை வைக்கிறாங்க. யார் நடத்துகிறா? அந்த கடவுள் ஏசப்பா. ஒரு நாள் நாங்கள் இல்லைன்னு அழுததில்லை,
இந்த சபையிலேருந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கிருபையாக நடத்துகிறாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னமும் எனக்காக என் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். என் அக்காங்க 2 பேரும் இந்த சபை வரணும். அவங்கெல்லாம் என்னை பார்த்து ஏசப்பாவை ஏற்றுக்கணும். அதே மாதிரி கலா சிஸ்டருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் வீடு காலி பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. வேறு யாரும் கூட இல்லை. அவங்க உடம்பு முடியலனாலும் 2 பேரும் வந்து வீடு எல்லாத்தையும் நடத்தி எனக்கு வச்சாங்க. அதுக்காக கடவுளுக்கு கிருபையாக நன்றி சொல்லிக்கிறேன். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார் என்று கிருபையாக கடவுளுக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப காஃபு கோல்டுமா இருந்துச்சு. நான் ரொம்ப இரும்புறதை பார்த்துட்டு நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கவங்களாம் உனக்கு டிபி இருக்குமோன்னு தெரில, நீ போய் எதுக்கும் செக் பண்ணு, ரொம்ப இரும்பிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயமாயிருச்சு. டிபி இருந்தால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஹாஸ்பிட்டலில் டிபி டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். காலையில் கொடுத்துட்டு அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டே இந்த ஏசப்பா எதுவும் இருக்கக்கூடாது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் போய் ரிசல்ட் வாங்குறேன். அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்க உனக்கு எதுவுமே இல்லை பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இப்போ கூட கேரல்ஸ் வந்து கடைசி நாள் போகிறேன். நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் வண்டியில் போனோம். கரெக்டாக வீரபட்சத்திரத்துலேருந்து கிராஸ் பண்ணுற இடத்துல அங்கேருந்து கார் ஒன்று ஸ்பீடாக வந்துச்சு. ஸ்பீடாக வரும்போது எங்கள் அம்மா பின்னாடி தான் திரும்பி பார்த்தாங்க, முன்னாடி பார்க்கவே இல்லை. ஸ்பீடாக போய் எங்கள் அம்மா வண்டியை நிறுத்திட்டாங்க. கரெக்டாக என் கார் நான் தான் பின்னாடி உட்காந்துருந்தேன். கார் வந்து என் கால் முன்னாடி நின்று எதுவுமே ஆகலை. அந்த கார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே எல்லாமே கர்த்தருக்கு தான் மகிமை. அதுக்கப்புறம் அதே போல் நான் 2022 காலேஜ் முடித்தேன். எனக்கு பிஎட் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து அடுத்து எங்கள் குடும்ப சூழ்நிலையினால என்னால் பிஎட் போட முடியல. அப்போ நான் வந்து ப்ரேயர் தான் பண்ணினேன். நான் ப்ரேயர் பண்ணிட்டு அதை கூட நான் மறந்துட்டேன். அப்புறம் நினச்சே பார்க்காத நேரத்தில் 2024 வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஏசப்பா நினச்சி பார்க்காத நேரத்தில் எனக்கு பிஎட் படிப்பை கொடுத்தாரு. 1 வருஷம் நேர்த்தியாக அவரே நடத்தி இப்போ 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவும் கர்த்தர் உதவி செஞ்சார். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி நான் உதவிக்கணும். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி உதவிக்கணும். அவர் செஞ்ச நம்பிக்கை நன்றி சொல்லி துதிக்கணும். ஒவ்வொரு வாரமாக கால் வலி கை வலி வேலைக்கு போக முடியாத ஆண்டவரை ஆசீர்வாதமாக நடத்தினார். அந்த வேலையை அந்த வழியோடு ஆண்டவர் அந்த மண்ணை தோக்க பலனை கொடுத்தாரு, கூட இருந்தார். ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தினார். ஒரு நாள் ஏசப்பா என்னை வெக்கப்பட விடல. என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வளர்த்துறாரு. ஒவ்வொரு நாளும் பழம் கொடுக்கல, பிள்ளை கொடுக்கல, யாரையும் கவலைப்பட்டது கிடையாது. ஏசப்பா கர்த்தாவே உங்களுக்கு நன்றி. அதெல்லாம் இன்னைக்கு கூட இருக்கிறேன். என் இதயத்தில் இருப்பவரே, நீ சிலைவில் சம்மந்து எனக்காக என் பாவத்துக்காக நீ சிலைவில் சம்மந்தவரே. அந்த காய் எனக்கு பெருசாக தெரியல, இந்த வழி எனக்கு பெருசாக தெரியல, நீர் எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு அப்படின்னு சுகத்தை பண்ணு. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஒரு வாரமாக அந்த வழியோடவே நான் வழியை நடத்தினார். அந்த வேலையை செஞ்சார். அந்த செம்மையை தூக்க வச்சார். என்னோட வந்து அத்தனை வேலையை அவர் செஞ்சார். ஆனால் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதெல்லாம் கேவலமாக வெக்கப்பட்ட தேசத்தில் என்ன வாழ வச்சார். தலையை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு நாள் அவரும் பின்னு வாங்க மாட்டேன். மறிச்சா அவனுக்காக வாழ்ந்தா அவருக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துலையும் கூட என்னை சிறிய சாட்சியாக கர்த்தர் நிறுத்தினார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுடைய ஹாஸ்டலில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரேயர் செல் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு 15 to 16 பீப்புள் கிட்ட ப்ரேயர் செல் டியூஸ்டே வந்து நடத்துகிறோம். அதுக்கு முதலாக நன்றி செலுத்துகிறேன். செகண்ட் வந்து எங்கள் மம்மிக்கு வந்து ஹர்னியா வந்து எபிகாஸ்ட்ரியம் ஹர்னியா இருக்குது சொன்னாங்க. அதற்கு வந்து ஆப்ரேஷன் தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பிளட்டு பத்தல சொன்னாங்க. சர்ச்லேருந்தே பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். எல்லா சர்ஜரியும் நல்லபடியாக முடிச்சு எங்கள் அம்மா இப்போ சுகமாக இருக்காங்க. தேர்ட் வந்து என்னுடைய தேர்ட் இயர் வந்து நல்லபடியாக கர்த்தர் முடிக்க செஞ்சார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஃபோர்த் வந்து என்னுடைய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். இந்த கடந்த ஆண்டு முழுவதும் என்னை பாதுகாத்தது. என்னோடய தேர்ட் இயர் MBBS வந்து கர்த்தர் வந்து கிருபையாக பாஸ் பண்ண உதவி செஞ்சார். அதுக்கு கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து படித்து முடித்தோடனே ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வேலையை வந்து கொடுத்தாங்க. அது இல்லாமல் நான் ஒரு சில சூழ்நிலைகள்னால நான் 2வது வந்து வேறு ஜாப் மாற வேண்டியதாக இருந்தது. அதுலேயுமே வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்னை வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுலேயுமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களை சூஸ் பண்ணாமல் வந்து என்ன வந்து செலக்ட் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சாங்க. அது இல்லாமல் நான் ஒர்க் பண்ணி நான் ஒரு 4 month கம்ப்ளீட் பண்ணி 5th monthலேயே வந்துட்டு சார் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு 2 years கழிச்சு தான் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து உனக்கு நான் வந்து 5th monthல இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 5th monthலேயே வந்துட்டு ஏசப்பா சேலரி இன்க்ரீஸ் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சாங்க. அதற்காக
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2025 வாக்குத்தத்தத்தின்படி ஏசப்பா எங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு சொந்த வீடு வாங்க கிருபை செய்தாங்க. நன்றி. ஒரு 3-4 மாதம் கழித்து எங்கள் கணவனுக்கு வேலை இல்லாமல் அவங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேலை இல்லாமல் இருந்தோம். ஒரு 1.5 மாதமாக வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் சண்டே சர்வீஸில் ஃபாஸ்ட்டு சொன்னாங்க, 10 பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குற மாதிரி உங்கள் கரத்தை ஏசப்பா மாற்றுவாங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த ஃபாஸ்ட்டு சொன்ன அந்த வார்த்தையின்படி அதை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா சித்தத்தின்படி எங்களை ஒரு பிஸ்னஸ் தொடங்க கிருபை செஞ்சாங்க. இப்போ எங்கள் கம்பெனியில் 14 பேர் வேலை செய்கிறாங்க. ஏசப்பா எங்களுக்கு 14 பேருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி ஏசப்பா எங்களை மாற்றி தந்திருக்கிறாங்க. ஏசப்பா எங்களை இந்த வருடம் முழுவதும் எங்களை கடன் வாங்கி தான் இருந்தாலும் எங்களுக்கு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு காசே இல்லை. என்ன பண்ணனே தெரியல. ஜெபம் தான் எங்களுக்கு எல்லாமே. எப்படி ஏசப்பா வாய்க்க பண்ணாரு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்லை. வீடு வாங்கின பொழுதுமே கடன் வாங்கி எல்லாம் பண்ணோம், காசே இல்லை. ஏசப்பா ஒரு நல்ல பிஸ்னஸை தந்து 14 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. தோல்வியை ஜெயமாய் திருப்புவார், கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். தோல்வியை ஜெயமாய் திருப்புவார், கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். சாவை வென்றவர் உயிர்த்தெழுந்தாரே, பரலோகம் திறந்தாரே. சாவை வென்றவர் உயிர்த்தெழுந்தாரே, பரலோகம் திறந்தாரே. அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இயேசுவே. ஜெயம் எடுத்தார், உயிர்த்தெழுந்தார், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இயேசுவே. ஜெயம் எடுத்தார், உயிர்த்தெழுந்தார், இயேசு நாமம் வாழ்கவே. மரணமே உன் குரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணம் பாதாளம் ஜெயித்தவர் ஒருவரே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணம் பாதாளம் ஜெயித்தவர் ஒருவரே. அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இயேசுவே. ஜெயம் எடுத்தார், உயிர்த்தெழுந்தார், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இயேசுவே. ஜெயம் எடுத்தார், உயிர்த்தெழுந்தார், இயேசு நாமம் வாழ்கவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் நாங்கள் ஃபேமிலியாக வெளியில் போயிருந்தோம். அப்படி போகும்போது வண்டியில் போயிட்டு இருந்தோம். வண்டியில் போனால் கிராஸ் பண்ணோம். எல்லோரும் கிராஸ் பண்ணாங்க, நாங்களும் கிராஸ் பண்ணோம். அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது எல்லோரும் நின்றுட்டாங்க, வண்டியும் நின்றுடுச்சு. அப்போது ஒரு வண்டி வேகமாக வந்துச்சு, எங்கள் கால்கிட்ட நின்றுடுச்சு. நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம். எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவரே சோத்திரம் சொல்லிகிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அது வேகமாக வரும்போது நான் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் நின்றுடுச்சு. அப்போது ஆண்டவர் அந்த இடத்துலேருந்து எங்களை பாதுகாத்தார், எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார், வாகனத்தை எல்லாம் பாதுகாத்தார். கர்த்தருக்கு கூடான நன்றி. இந்த வருடம் முழுவதும் எங்களை ஒவ்வொரு நிமிடம் எங்களை பாதுகாத்தார். கர்த்தருக்கு கூடான நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்கள் குடும்பத்தையும் என்னையும் வேலை ஸ்தலத்துலையும் அநேக போராட்டம் இருந்த போதிலும் நைட் டியூட்டி எனக்கு போட்டதுனால எனக்கு உடம்பு சிக்காகி ரொம்ப முடியாமல் போயிட்டேன். அந்த டயத்தில் ஆண்டவர் எனக்கு மறுபடியும் பலத்தை கொடுத்து கஷ்டத்தின் மத்தியிலே என்னை நடத்திட்டு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடம் முழுவதும் என்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார். இந்த போன வருஷத்தில் எங்கள் வீடு காலி பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். கர்த்தர் சமாதானத்தோடு அந்த வீடு காலி பண்ண கர்த்தர் தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கர்த்தருடைய கிருபையால் 2022 ஜூன் மாதம் கல்யாணம் நடந்தது. அதே வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து தான் இந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தோம். அதுவும் கர்த்தரோட கிருபை தான். விசேஷமாக அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் கல்யாணம் ஆனதோட ஆகஸ்ட் மாதம் எனக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. கருக்குழாய் பெண்களுக்கு 2 இருக்கும். அதில் ஒரு கருக்குழாய் லெஃப்ட் சைடு எனக்கு எடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கேயே குழந்தை நின்றுச்சு, சிசு நின்றுச்சு அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு உயிரோட காத்தார். இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன்னா அது கர்த்தர் கொடுத்துருக்கிற 2வது வாழ்க்கைன்னு தான் நான் அதை சொல்லணும். ஸோ ஒரு காலையில் அன்றைக்கி ஆப்ரேஷன் நடந்த காலையில் அவையனரின் கூட தெளிவாக பேசினார். போய் கைனகாலஜிஸ்ட்டை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் ஸ்கூலில் இருந்தேன், எனக்கு லீவ் கிடைக்கல. அப்புறம் உடனே மேம்கிட்ட கேட்டுட்டு 11 o'clock வந்து ஈவினிங் 4 o'clock சர்ஜரி நடந்து அது நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைக்காக நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணிகிட்டே வந்தோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2023 அப்போது நான் VBS ஃபஸ்ட்டு டைமாக வாழ்க்கையில ஃபஸ்ட்டு டைமாக VBS நம்ம சர்ச்சில் இங்கே என்னை வந்து கர்த்தர் எடுக்க வச்சார். ஸோ அதுக்கும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்து அப்போயே எல்லாரும் சொல்லுவாங்க, கவலைப்படாதம்மா உனக்கு எல்லாம் நல்லபடியாக கர்த்தர் செய்வாருன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி பாஸ்டர் அம்மா, நம்ம சண்டே கிளாஸ் ஊழியத்தோட டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. பை காட்ஸ் கிரேஸ் அதுக்கு அடுத்த வருஷம் 2024 மார்ச் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து நான் சண்டே கிளாஸ் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். வெட்டுக்காட்டு வலசில் அப்போ நல்லி தோட்டம் உமாக்கா வீட்டில். ஸோ அங்கே கர்த்தர் ஆரம்பிக்க கிருபை செய்தார். அதை தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தோம். எல்லாருமே ரொம்ப பாரத்தோடு எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர்மா, நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. எஸ்பெஷலி பாஸ்டரோட அம்மாட்ட ஒரு தடவை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவங்க என் வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு சாட்சியாக அப்பயே சொல்லுவாங்க, நம்ம டேரக்டரும் அசிஸ்டன்ட் டேரக்டரும் சொல்லுவாங்க, சண்டே கிளாஸ் சொல்லித்துக்குள்ளே வந்துட்டல, நிச்சயம் கர்த்தர் உனக்கு கர்ப்பத்தின் கனினால் ஆசீர்வதிப்பார், கவலையப்படாத அப்படின்னாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷம் 2025 மார்ச் மாதம் நான் கன்சீவாக இருந்தேன். ஏப்ரல் 28 இன்னைக்கு 28th ஏப்ரல் மாதம் தம்பி பிறந்துட்டான். காலையில் முதல் நாள் வரைக்கும் சண்டே அன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஆலயத்துக்கு வர கிருபை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி இந்த குட்டி பையன் இப்பொழுது இன்னையிலேருந்து அவனுக்கு 9th month ஸ்டார்ட் ஆகுது. இதோ சாட்சியாக கர்த்தருக்கு சாட்சியாக இங்கே நிற்கிறான். அப்போ நான் ப்ரெக்னென்சி டைமில் அந்த நம்ம ப்ரெக்னென்ட் ஆகமாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு நிற்கும்போது பாஸ்டர் மூலியமாக ஆண்டவர் சொன்னது என்னென்னா, சாமுவேல் பற்றி என்கிட்ட தெளிவாக ஆண்டவர் பேசினார். ஸோ அண்ணாலோட ஜெபம் அன்னைக்கு அண்ணால் ஏறெடுத்த மாதிரி நானும் ஏறெடுத்தேன். அதற்கு பலனா கர்த்தர் என் கையில் ஆண் குழந்தையை கொடுத்துருக்காரு. அது முன்னாடியே சொல்லிட்டாரு. எப்பயுமே மெடிக்கல் ஃபீல்டில் ஜெண்டர் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஜெண்டரும் ரிவீல் பண்ணிட்டாரு. நம்ம ஆலயத்திலேயே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவனை சொல்லி ஏசாயால் சொல்லியிருக்கிறபடியே கர்ப்பவேதனை படுமுன் நீ ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாங்கிற வசனத்தின் மூலியமாக அந்த வசனத்தின் படியே இவனை சிசரியனில் இவன் ஆண்டவர் பிறக்க செய்தார். இந்த நன்மையை தந்த கர்த்தருக்கும் சிறுவர் ஊழியத்தை கொடுத்த கர்த்தருக்கு இப்போ எங்களுடைய லைஃப் கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகிருக்கு. அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாஸ்டர்மா எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுக்கும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆலயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக கோடான கோடி நன்றி. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி. இயேசப்பாவுக்கு துதிக்கவும் நன்றி சொல்லவும் ஒரு நாள் 10வது. இயேசப்பா உமக்கு இதாவே 2024 என் கணவருக்கு கடை வாங்கி ஆப்ரேஷன் பண்ணோம். 2025 ஒரு 4வது மாதத்துலேயும் அந்த 1 லட்ச ரூபா கடனையும் கட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். கட்டி திரும்பி அந்த வீடு வந்து பூசாத நம்ம இருளாக இருந்துச்சு. அந்த வீடு வந்து காடு வீடெல்லாம் பிரித்தாங்க. பிரிக்கும்போது எனக்கு வீடு வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்புறம் பட்டறை ஆகி வச்சுக்கிட்டாங்க. வீடு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த வீடு வந்து 10-20 வருஷம் பூசாதே நம்ம கருப்பாக கிடந்துச்சு. அதை வந்து ஏசப்பா கடனை அடைச்சி உதவி செஞ்சு அந்த வீட்டை எனக்கு உதவி செஞ்சார். கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி. எஸ் கிறிஸ்து நாம ஸ்தோத்திரம். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா காலத்திலேருந்து எங்களுக்கு ஒரு 3 லேண்டு பிரச்சனை தொடர்ந்து 3 பார்ட்டாக இருக்குது. 2022 7வது மாதம் இந்த சபைக்கு வந்தோம். அதில் வந்து அதுக்கு வந்த அப்புறம் வந்து ஒரு லேண்ட் பிரச்சனை முடிவுக்கு வந்து அதை விற்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதுலேயே ஒரு 8 லட்ச ரூபாயாட்ட என்னை ஏமாற்றி அதில் போனாலும் பரவாயில்லன்னு அது விற்று விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். 2வது இட பிரச்சனையை அதே கும்பல் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. அந்த டீமில் ஒர்க்கு பண்ணிங்கன்னா 50 பேர். அவங்க வந்து மேன் பவர், மணி பவர், பொலிட்டிக்கல் பவர் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. பட் என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் தான் துணை.
அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 3 பேர் சேர்ந்து கும்பலாக வர்றப்போ நம்மளால் அது எதிர்கொள்ள முடியாத பயம் திகிலில் வரும். நைட் ஆனால் பார்த்திங்கன்னா தீய சொப்பனை ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் பகலில் பார்த்திங்கன்னா இவங்களோட பிரச்சனை வேலி வெட்டுறம்பாங்க. இங்கே வந்து நம்ம ஆராதனை கலந்துக்கிறப்ப கூட பாஸ்டியை நல்லா வரிகளை பாடிக்கிட்டு வரப்போ கூட நமக்கு மைண்டு பூரா அங்கேயே இருக்கும். இன்றைக்கி வேலி வெட்டுவாங்களா, அந்த பக்கம் வீட்டை செவுத்து இடிப்பாங்களாங்கிற பயத்துலேயே இருப்போம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தில் வந்து நம்ம கலந்துட்டு தொடர்ந்து வர்றப்போ அந்த மனநிலையிலேருந்து மாறி ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்தாங்க. பல நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு மிரட்டி பார்த்தாங்க. ஃபஸ்ட் எய்ட் அப்போ கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஜெபம் பண்ணி விடுவார். அங்கே போனால் அவங்க வந்து கேஸ் போட வச்சு அவங்கள பூரா ஆஃப் பண்ணி வச்சு ஆண்டவர் உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் வீடு கட்டணும். அந்த வீட்டை வந்து பார்த்திங்கனாக்கா உருவ அளவில்னு சொல்லுவாங்க அந்த சிவிலில். அந்த உருவ அளவையெல்லாம் மாற்றி கல்லை புலிக்கல்லாம் எடுத்து மாற்றி போட்டு அந்த வீடே இப்போ 2ஆக போகிற மாதிரி அவங்க மோசடி பண்ணி வச்சுருக்குறாங்க. எங்கள் அம்மா அப்பா 1980 கொடுத்தது வேறு விதம், இப்போ இவங்க பண்ணின மோசடி வேறு விதம். இதையெல்லாம் ஆண்டவர் அவங்களையெல்லாம் ஒடுக்கி அந்த நியாயத்துக்கு உடன்பட வர வைக்க மாதிரி கொண்டு கோர்ட்டில் எனக்கு அந்த நில அளவில் எப்படி விற்றாங்கன்னு தெரில. 1984 எனக்கு 3 வயசு. அந்த இடத்த வந்து எப்படி விற்றாங்கன்னு எனக்கு தெரில. அந்த உருவ மோசடி பண்ணினதுனால நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் நைட்டு பயந்துட்டேன். இது எப்படி இப்படி வந்து வீடே 2ஆக போகிற மாதிரி இப்படி விற்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லி போகிறப்போ நான் நைட்டு 3 மணி ஆனால் யாரோ என்னை கூப்பிட்டு இந்த நில அளவு இப்படி வரும் அப்படின்னு சொல்லுற மாதிரியே எனக்கு தோணும். அதை கூப்பிட்டு நான் நைட்டு எடுத்து ட்ராயிங் பண்ணி பார்ப்பேன். இப்படி இந்த நில அளவு இப்படி வருமா அப்படி வருமான்னு சொல்கிறப்ப ஒரு நான் வந்து ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். என்ன ஆண்டவர் ஒரு கிளூ கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பா உள்ளேயே ஒரு எஃப்எம்பி போட்டு வச்சுருந்தாங்க. 80 அவர் எப்படி விற்றோம் அப்படிங்கிற ஒரு எஃப்எம்பி கிடச்சிது. ஏன்னா அந்த நைட்டு நான் கோந்து புலம்பலை அப்படின்னா அந்த எஃப்எம்பி நான் அசால்ட்டாக தான் நினச்சிட்டு இருந்தேன். எடுத்து பார்க்குறப்ப தான் இந்த இது அவங்க எப்படி விற்றாங்க, எந்த உருவத்தை அடிப்படையில் விற்றாங்க, ஒவ்வொரு அளவும் எப்படி விற்றாங்கன்னு கிடச்சிது. அதை வச்சு இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறோம். நியாயமான நேரமே போராடப்போ நான் ஒவ்வொரு நாளும் அந்த பயந்து கடந்து வந்தோம். இப்போ அவங்களுடைய வேகமெல்லாம் குறைஞ்சு பணிஞ்சு நிற்கிற மாதிரி ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பயந்து வர்றப்போ சபைக்கு வரப்போலாம் எனக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி நமக்கு வர்றோம் ஃபேமிலியாக வர்றோம், அங்கே எதாவது பண்ணுவானுங்களான்னு பயந்து தான் நான் வருவோம். இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல. ஆண்டவர் நீதியின் பக்கம் நம்ம இருக்கிறனால உறுதியாக நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய இனிதான பரிசுத்த நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நான் இது வரைக்கும் 6 தடவை பைபிள் படிச்சிருக்கிறேன். இந்த தடவை ஆண்டவரே நீ எப்படியாவது 2 தடவை படிக்கணுன்ட்டு படிக்க உதவி செய்தார். ஃபஸ்ட்டு முடிச்சு 2வது இன்னும் ஒரு 100 பேஜ் தான் இருக்குது. அது ஆண்டவர் படிக்க உதவி செய்தார். அதே போல் 52 வாரமும் சர்ச்சுக்கு ஒரு நாள் கூட நிற்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் வர உதவி செய்தார். அதே போல் இப்போ ஜாமக்கார ஜப குறிப்பில் எங்கள் பேரனோட குறும்பு ரொம்பவாக இருந்தது. இப்போ ஆண்டவர் எவ்வளவோ மாட்டியிருக்காங்க, ஜபத்தை கேட்டு மாட்டியிருக்கிறாரு. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எங்கள் பொண்ணுக்கு வந்து 6-7 வருஷமாக திருப்பூரில் வேலை செஞ்சுட்டு அதோட RS அந்த இது இங்கே வராது இருந்தது. ஆச்சாரியக்கிட்ட ஜாம் பண்ணிட்டு போனேன். அடுத்த செகண்ட்லேயே கிடச்சி என் மகளுக்கு ரிஜிஸ்டர் பண்ண உதவி செஞ்சார். அதே போல் ஆண்டவர் வந்து இப்பொழுது கூட காலையில் வரக்குள்ள நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு வந்து வேகமாக வரக்குள்ள இந்த இடத்துக்கு வரக்குள்ள தடிக்க கீழே விழுந்துட்டு என்னால் இழகவே முடியல. எழுக முடியாத டைமில் அப்போ நாய் வேறு வந்துருச்சு பக்கத்தில் வந்துட்டு அப்புறம் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் கையை பிடிச்சிட்டு நடக்க முடியாத சூழ்நிலை கூட ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து வந்தார். இந்த அரணி ஒவ்வொரு நாளும் அவர் மெடிக்கல் ரெப்பு போவான். ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், மம்மி இன்னைக்கு மெடிக்கல் ரெப் வேலை செய்து இப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவான். அந்த சூழ்நிலை ஆண்டவர் கடந்த வருஷம் முழுவதும் தரணியை பாதுகாத்து மக்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி சொல்லி என் சாட்சி. கடந்த ஜூலை 29 ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு மருத்துவராய் கொண்டு போகப்பட்டேன். தலை முதல் கால் வரை எல்லாம் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. கத்திருந்த நாளில் நம்முடைய சபைக்கு சீக்கிரமாக தெரியாது. ஏன்னா ஃபோன் வந்து நான் லாக் போட்டு வச்சதுனால அவங்க எடுக்க ரொம்ப லேட் ஆகிருச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆட்கள் நம்முடைய சபை இல்லாட்டாலும் வேறு சபை ஜனங்கள் நம்மளை வந்து என்னை வந்து பாதுகாத்து காரியங்களெல்லாம் பார்த்து என்னுடைய காது கழுத்து இதெல்லாம் போடுற நகையெல்லாம் கலட்டி அவர் பத்திரமாய் பாதுகாத்து பக்கத்தில் இருக்கிறார். ஒரு அழகு மெடிக்கலுங்கிறதான அந்த மெடிக்கலில் ஒரு கம்பவுண்டர் இருந்திருக்கிறார். அவர் தான் வந்து பார்த்துரும். ரத்தம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சாமா. அந்த ரத்தத்தை அவர் கட்டுப்படுத்தி அவரால் முடியாத சொல்லிட்டு கடைசியாக சொல்லிட்டாராம்மா, நீங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியவங்களாம் சொல்லிடுங்க, அந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருவாங்க.
பக்கத்தில் ஒரு அண்ணா அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, அரிசி போகிறாங்க. அவங்க துணி தான் நான் தைச்சிட்டு இருந்தேன். கடைசியாக அவங்க என் கையை பிடிச்சி பேசிகிட்டே இருந்தாங்களாம்மா. கொஞ்ச நேரம் முடிஞ்சு என் கை விட்டுட்டு நான் ஒன்றுமே பேசாமல் விட்டுட்டேனாம்மா. கடைசியாக பையனை குறித்து தான் அவங்க அழுதாங்களாம்மா. ஐயோ அந்த குழந்தை என்ன பண்ணும், இந்தம்மா இப்படியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜிஹெச் கொண்டு போனோன்னு காதில் எல்லாம் ரத்தம் வந்து பிழத்த சரித்திரமே கிடையாது, இப்படியே கொண்டு வந்துக்கிறீங்க, நீங்கள் கொண்டு போயிருக்கண்டாங்களாம்மா. கடைசியாக அந்த சிஸ்டர் என்ன சொன்னாலும் நான் கையில் பணம் இல்லை, நகை இருக்குது, நகையை விற்றாவது நம்ம வேறு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு சொல்லி சுதாவுக்கு போகும் பொழுது கத்துற அந்த நகைகளை கூட விற்க விடாதபடி அந்த இடத்துல ஜனங்களை கொண்டு வந்து என்னுடைய காரியங்களெல்லாம் பார்த்து அந்த இடத்துல நான் எப்போ கண் விழிச்சேன், எங்கே இருக்கிறேன்னா எனக்கு தெரியாது. என்றைக்கு நான் என்னோடய சுயநினைவு வந்துச்சுன்னு தெரியாது. அந்த சுயநினைவு இல்லாத சமயத்தில் உண்மையாலுமே நான் ஆண்டவரை தேடலை, ஆண்டவரை கூப்பிடாதபடி கூட நான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்களா என்ன கத்தனது நாளில் சுகத்தை தந்து, ஏன்னா நான் கோமாவில் போயிடுவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அடிக்கடி வந்து என் டாக்டர் 14 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 14 நாள் 3 நேரம் வந்து பேசுவார் என்கிட்ட, எப்படிமா இருக்கிறீங்க, நிறைய பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி 14 நான் ஒரு டிஸ்சார்ஜ் ஆனோம். அந்த நேரத்தில் எனக்கு நர்ஸை வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் எடுக்கணுமா அப்படின்னாங்க. எனக்கு தலையில் ஸ்டிச்சு போட்டிருக்குது, தலையில் அடிப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அது வரை எந்த வலியும் இல்லை, ஒன்றும் கிடையாது. என்னம்மா உங்களுக்கு தெரியாதா, தலையில் 10 தையல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னாங்க. அந்த 14 நாளாவதுங்க எனக்கு தலையில் வலி, இதுவரை அந்த தலைவலி வந்ததே கிடையாது. கத்தரை அற்புதமாய் சுகப்படுத்தினார். தலை முதல் பல எலும்புகள், கால் முதல் எல்லாம், சோல்ற எல்லாம், சதையெல்லாம் பிஞ்சு, அங்கே சதையே கிடையாது பார்க்க போனால். அந்த இடத்துல இருந்து கத்தர் எனக்கு மரணம் போராட்டத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து என்னை பாதுகாத்தார். அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு ஸ்தோத்திர பலி புக்கு கொடுத்தாங்க. அதில் கத்தர் நான் ஸ்தோத்திர பலியை வாசிக்க கத்தர் எனக்கு வசனங்களை கொடுத்தார், என்னோடு கூட பேசினார். 6 இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உண்மை தொடராது என்றதான வேத வசனத்தை கத்தர் எனக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு நாங்கள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது திரும்பமா என்னுடைய காரியங்களை கத்தர் பேசினது என்னவென்றால், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. என்னுடைய கையில் ஒரு பணம் கிடையாது, ஆனால் நான் எனக்கு என்னுடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கதை சுகமாக இந்த 14ஆம் தேதி நான் அட்மிட் ஆகிட்டு, திரும்ப நான் 10ஆவது நாள் போகும் பொழுது என் கூட வந்தவங்கக்கிட்ட டாக்டர் கேட்குறாங்க, அந்த அம்மா நல்லா பேசுகிறாங்களா, நீங்கள் பேச்சு கொடுத்தீங்களா, கரெக்டாக இப்போ சொல்கிறது கரெக்டாக பதில் கொடுக்குறாங்களா, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட்டு, நான் கோமாவில் போயிட்டேன் அப்படின்ட்டு. நான் கத்துறவைகள் எல்லாவற்றையும் ஒரு தீங்கு விழாதபடி எல்லாவற்றையும் பாதுகாத்து சுகமாக இந்த நாள் வரை கொண்டு வந்து பாதுகாத்து ஒரு சாட்சியை நிறுத்தி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையார், நம்முடைய போதகர் குடும்பம் எல்லாரும் அந்த நேரத்தில் எல்லாம் ஜெபிக்க கிடையாது. என்ன பேதுரு வந்து சிறைச்சாலையில் என்ன பண்ணியிருந்தார், தூங்கிட்டு தான் இருந்தார். சபை ஜனங்கள் நடுராத்திரியில் ஜெபிக்கும் பொழுது பேதுருவை வந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார். அதே மாதிரி தான் நானும் அந்த நேரத்தில் ஆண்டவரை நினைக்கவே கிடையாது, என்னோடய எனக்கு நினைவே இல்லை. அதன் மத்தியிலும் கத்தர் சபை ஜனங்களுடைய ஜெபங்கள், போதகர் குடும்பருடைய ஜெபங்கள் மற்றும் அநேக ஜெபங்கள், போதகர் ஒன்றா பாஸ்ட்டுக்கு நான் ஜெபம் பண்ணும் பொழுது பாஸ்ட் திருநெல்வேலியில் இருந்தாங்க. அம்மா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அம்மா கிட்ட கொடுத்ததும், அம்மா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டு ஆண்டவர் பாதுகாத்தார், எங்களோட சபைக்கெல்லாம் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னாங்க. எல்லா இடங்களிலும் எனக்காக ஜெபம் பண்ணி இந்த நாட்களில் என்னை உயிரோடு கொண்டு வந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய சபையினுடைய சபையார் எங்களுக்கு செய்த உதவிகளை நான் மறக்கவே முடியாது. 2.5 மாதம் விதவிதமான சாப்பாடுகள் கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை அனுசரித்து வந்தாங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதுக்கிறேன். அது மாத்திரமல்ல, விசேஷமாக என்னுடைய போதகர் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நான் எழுந்துனேன், சுயநினைவு வந்தவுடனே நான் ஆண்டவரை தான் கூப்பிட்டேன். சபா, நான் எங்கேயோ படுத்துருக்கிறேன், என்ன எங்கே கொண்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே இப்போ பக்கத்தில் சொல்லி, நீங்கள் கொஞ்சம் அடிபட்டுட்டீங்க, அதனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏசப்பா, முதலாவது ஏசப்பாவை கூப்பிட்டேன், 2வது என் பையன் எங்கன்னு தான் நான் கேட்டேன். உடனே சொன்னாங்க, பையன் பாஸ்ட் வீட்டில் இருக்கிறாங்க, பாஸ்ட் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதற்காக ஆண்டவருக்கு நான் அந்த நிமிஷமே நன்றி சொன்னேன். அப்பா, நான் எங்கேயோ கிடந்தவன், எப்படியோ வாழ்ந்தவர் ஆண்டவர், என்னுடைய மகனை ஒரு ஊழியக்காரர் வீட்டில் கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அந்த ஊழியக்காரருடைய அபிஷேகம் என் மகனுடைய தலையின் மேலே இறங்க வேண்டும் என்று
ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, நேரம் இல்லை. கர்த்தரை மட்டும் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார். எனக்கு அவருடைய கைக்கும் கர்த்தர் சீக்கிரம் ஆய்விடுதலை தருவார். அவர் நல்ல சுகத்தை தருவார். அவரும் மீண்டும் ஒரு சாட்சி சொல்லுவார் என்று விசுவாசித்து சிறு சாட்சி முடிக்கிறேன். எங்களுடைய சபைக்கு, என் குடும்பத்துக்கு நடந்த எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லித்தான். இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. எத்தனை அருமையான சாட்சிகள், எத்தனை அற்புதமான சாட்சிகள். இதை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. சாட்சி பகுதிகள் 1, 2, 3 நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் இருக்கும். நீங்கள் அதையும் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்களோ என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள தேவனே, பரலோக ராஜாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திலும் எத்தனை மகிமையான சாட்சிகளை நீர் கேட்க உதவி செய்திருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனை பேருடைய சூழ்நிலைகளில், தேவைகளில், வியாதிகளில், பலவீனங்களில், கடனில், தரித்திரங்களில், பலவிதமான போராட்டங்களில், பிசாசுடையதான அந்தகாரத்துடைய தாக்குதலினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், அல்லேலூயா, விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை நுகங்களை உடைத்து இருளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதாக. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். பலவீனமான சரீரத்தை தொடட்டும். அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சத்துடைய கிரியைகள் இயேசுடைய நாமத்தினால் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெற்றுக்கொண்டேன் விடுதலையை, பெற்றுக்கொண்டேன் சுகத்தை, பெற்றுக்கொண்டேன் அற்புதத்தை இன்றே. பெற்றுக்கொண்டேன் விடுதலையை, பெற்றுக்கொண்டேன் சுகத்தை, பெற்றுக்கொண்டேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். பெற்றுக்கொண்டேன் விடுதலையை, பெற்றுக்கொண்டேன் சுகத்தை, பெற்றுக்கொண்டேன் அற்புதத்தை இன்றே. பெற்றுக்கொண்டேன் விடுதலையை, பெற்றுக்கொண்டேன் சுகத்தை, பெற்றுக்கொண்டேன் அற்புதத்தை இன்றே. ஜெபத்தின் கூடாரம் வந்தேனையா, ஜெபிக்க ஜெபிக்க வைத்தீரையா. ஜெபத்தின் கூடாரம் வந்தேனையா, ஜெபிக்க ஜெபிக்க வைத்தீரையா. ஜெபமே ஜெயமே, ஜெப ஆவி ஊற்றி